यस्यद्वरदवक्त्राद्यापारिषद्या परश्रतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हरिदेव परब्रह्मणे नमः। श्रीमद्यामुने नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंशगोपेदीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री वेदांत देशिकेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंहदुर्विपाका सेवक श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः। श्रीमद्रंगशकारियोगचरणस्तात्मरक्षाफलम् श्रीमद्रंगशकारिवीररघुराट्लब्धागमान्तद्वयम् ईर्ष्यातन्वविवर्जितं शुभगुणैः पान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं कुलवरं श्रीकृष्णमान्यं सदा। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तैतराणिनायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नेन वदन्मयानाम् आद्यस्य न कुलपते प्रभुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मोह्ना। भूतं शरस्य महदाह्वये पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्तान्त्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरश्चित्तमध्यापयन्ति स्वोच्चैकायां सजनिगलितं व्यापलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यैकमैकमिदं भूयये वास्तु भूयः। अन्नवयं पुरुवयान्दाळरङ्गற்கு பன்னதிருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை கோமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடி அருள வல்லவல் பழையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை பிரியங்கையும் மாற்றம் நாம் கடவாவனே நன்று। श्रीमते रामानुजाय नमः। श्रीविष्णुचित्तकुलनन्दनगर्भवतीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। यो अन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। श्रीमते रामानुजाय नमः। பாசுரம் 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனையுமே கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுத்தீரோ உன்மகள்தான் ஊமையோ அந்திஷிவரோ அனந்தரோ ஏமப்பெருங்குயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வேகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோரும் பாவாய். அடுத்தது நேற்று எழுப்பின பெண்ணுக்கு அடுத்ததான இன்னொரு பெண்ணுடையதான வீட்டுக்கு போறார் திருமாளிகை. பாகவதர்கள் ஆச்சாரியர்களுடையதான பக்தர்களுடையதான வீட்டு எல்லாத்தையும் கொண்டாடணும் அப்படின்றதாக அப்படி ஏன்னா கூறத்தாழ்வாங்கதான ஒரு ஆச்சாரியன் அவர் ஆச்சாரியனாகவே தன்னை கருதல. சிஷ்யனுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டாங்க, சிறந்த சிஷ்யன் அப்படின்னாங்க கூறத்தாழ்வான்றதா சொல்லுவார். சிஷ்ய லட்சண மூர்த்தி உடையவர் கூறத்தாழ்வான் அப்படின்றதாக தன்னை கடைசி வரைக்கும் ஒரு சிஷ்யனாகவே நினைச்சிருந்தார். அந்த கூறத்தாழ்வான் சொல்வாதான் இது ஸ்ரீ வைஷ்ணவனுடையதான கிரக யாத்திரைக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுடையதான கிரக யாத்திரை தேக யாத்திரை அது நம்ம கடத்தேற்றத்துக்கு அதை அனுசந்தானம் பண்ணணும். அங்க நம்மளுடையதான ஆச்சாரியனுடையதான திருமாளிகை இது. அங்க சுவாமி இந்த ரூம்ல எழுந்தருளிருக்கார். இங்க அவர் ஆராதனம் பண்ணுவார், இங்கே காலக்ஷேபம் சாதிப்பார்,
இந்த இடத்துல இந்த துளசி செடி இருக்கு, இங்கே மல்லி செடி இருக்கு, இங்கே கிணறு இருக்கு அப்படிங்கிறதாகலாம் அனுசந்தானம் பண்ணி அதில் அதை பண்ணுறதான அனுஷ்டானம் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஆச்சாரியனானவர் அங்கே பண்ணுறதான அனுஷ்டானத்தெல்லாம் நினச்சிருந்தாங்க. இதுவே நம்மளுக்கு நல்ல விதியை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சா இதைத்தான் நினைச்சிட்டு இருக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவனுடையதான கிரக யாத்திரை, அந்த தேக யாத்திரையே நினைச்சிட்டு இருக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதுல பாகவதர்கள் பக்தர்களை 5 கேட்டகரைஸ் பண்றார் சுவாமி தேசிகன். 5 விதமான பக்தர்கள் இருக்கார். 5 பேருடையதான பெருமையும் தனித்தனி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேட்டகரி. பக்தர்கள்னாக்க எல்லாரும் பக்தர்கள்ன்ற கேட்டகரியில வந்தாலும் அதுல 5 விதமா இருக்கும். அந்த 5 பேர்கிட்ட நம்ம எப்படி பழகணும்ன்றதாகவும் அவர் சொல்றார். சமயம் ஞானாதிகள், நல்ல விஷயம் தெரிஞ்சவா, சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவா, எல்லாம் தெரியும் அவளுக்கு அப்படின்றதாக சொன்னாங்க. சத்தார யோகியர், நல்ல விஷயம் தெரிஞ்சவாளை என்ன பண்ணணும்னா கொண்டாடணும், அவளை கௌரவிக்கணும். அப்படிப்பட்டதான பக்தர்கள் இருக்காலும் அவளை கொண்டாடணும் அப்படின்றதாக. நிர்வேதாதிகள், நிர்வேதம்னு சொன்னாக்க ஐயோ இந்த மாதிரி காலமெல்லாம் வீணாக நல்ல பகவானுடையதான அனுசந்தானம் சத்து விஷயத்திலேயே நான் பொழுதுபோக்கிலேயேன்றதாக யார் அப்படி அடிக்கடி நினைக்கிறாரோ அந்த மாதிரி நினைக்கிறதுக்கெல்லாம் நிர்வேதம்ன்றதாக கருது. அப்படிப்பட்டதான அந்த நிர்வேதப்படுறவரோட சல்லாப யோகியர் அப்படின்றதான அவளோட பேசுறது. ஏன்னு கேட்டா என்ன எப்பவும் பேசுறேன், காத்தால எடுத்தா வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சேன்னு ராத்திரி போகிறதே தெரியல, என்ன பண்ணோம்னே தெரியல, இதுலயே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். வேஸ்டா எடுத்து நீங்க ஒன்றும் பகவத் விஷயமாக பாகவதர்கள் விஷயமாக ஒன்றும் நல்ல விஷயமே பண்ணல அப்படின்லாம் சொல்லணும். அவளோட பேசணும் அப்படின்றதான். வைராக்கியாதிகள், வைராக்கியம் அதிகம் இருக்கும். எதுக்கும் ஆசைப்பட மாட்டார். சாப்பாட்டுல இருந்தும் சரி, இதுல இருந்து மற்ற ஆடம்பரங்கள், போன் பேசுறது, இதுலயும் அதிகமாக அது இல்லாமல் வைராக்கியத்தோட இருப்பார் அப்படின்றதான். அப்படிப்பட்டவர்கள் என்னன்னு கேட்டால் சகவாச யோகியர். அவளோட பழகணும், கூடவே இருந்து வைராக்கியம் நம்மளுக்கும் வரும். டிட்டாச்மெண்ட்ன்றது எப்படி வரும்னு கேட்டா மூத்தர்கிட்டேருந்து ஒட்டிக்கிட்டு தான். ஒருத்தர் கொண்டாடிவிட்டா மூத்தருக்கு வருது இல்லை, அதே மாதிரி தான் எல்லாமே. பக்கத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரோ அதை நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ அதனுடையதான ஒரு ஃபாலோ அவுட் இம்ப்ரெஷன் நம்மளுக்கு தானே வரும். அதனால என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கிறவர்களுடைய பழகணும், சத்சங்கத்திலேயே இருக்கணும். நம்மள அறியாமல் வரும். நம்ம எவ்வளவோ எஃபர்ட் போட்டு இது பண்ணணும்னாக்க ஒரு வைகுண்ட ஏகாதசி மூச்சம் பெருமா ராத்திரி அப்படின்றதாக நினைச்சாக்க தூக்கம் வரும். அப்போ என்ன பண்ணோம்னா சத்சங்கத்துல இருந்தோம்னாக்க அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியாதுன்றதாக நினைச்சிருக்கோம். அப்படி அந்த வைராக்கியத்தோட இருக்கிறவங்களோட சகவாசம் பண்ணோம். அந்த லைட்டர் சைடு வைராக்கியமா இருக்கிறவங்களோட பழகினா ஒன்றும் கவலையே இல்லை, நம்மளுக்கு எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறதால அதுவும் இருக்கு. அபகாத பேருக்குள்ளாய் தன்னுடைய மகாத்மியத்தை மறைக்கிற அளவுக்கு, அதாவது ரிஷிகள் ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்க்கறதுனாக்க அவளுடைய பெருமை எல்லாத்தையும் வெளிக்காட்ட மாட்டார். நான் இவ்வளோ பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக்கவே மாட்டார். அதுக்கு உதாரணம் சொன்னோம்னாக்க எம்பெருமானா ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு போனாங்க. பல தடவை நடந்து போய் 18 தடவைன்றதாக சொல்லப்படுது. அங்க பெரிய திருக்கோட்டியூர் நம்பியை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அதுல ஃபர்ஸ்டோ செகண்ட் டைமோ போச்சு. திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை எதுன்றது தெரியாது. அதனால அப்படி போனா கோவில்ல கோஷ்டி நடக்கிறது. கோஷ்டியில என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருக்கிறவாளை டிஸ்டர்ப் பண்ணாம கடைசியா இருக்கிறவாளை தானே கேட்பாங்க. அதனால கடைசியா ஒரு சுவாமி சாதாரணமா உட்காந்துட்டாராம். அவர் ஷால்லாம் போட்டிக்கல, மோதிரங்கள்லாம் போட்டுக்கல, செயின் போட்டுக்கல, ரொம்ப சாதாரணமா இருந்தார். வேஷ்டியும் சாதாரண வேஷ்டியா இருக்கு, மஞ்சள் வேஷ்டியா இருக்கு அப்படின்றதாக அந்த சுவாமி கிட்ட போய் திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகை எது சுவாமி அப்படின்னு, எதுக்கு வந்திருக்கு, எதுக்கு அவரை பார்க்கணும், என்ன சமாச்சாரம்னு அவர் கேட்டாராம். இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் அர்த்தம் விசேஷம் எல்லாம் தெரியும், அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். உங்களை யாரோ தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டான்னு அந்த பெரியவர் சொன்னார். என்னன்னு கேட்டா அவருக்கு ஒன்றும் அவ்வளவு ஞானம் எல்லாம் கிடையாது, அவர் ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் கிடையாது. அதனால நீங்க ஏதோ பாவம் தெரியாம வந்து கேளுங்க,
நீங்க வந்த வழியே ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதான் அப்படின்னு அது எப்படி சொல்றாரு, அங்கேருந்து என்ன இங்கே அனுப்பிச்சு இங்கே போய் அவர்கிட்ட கற்றுக்கோ ஸ்பெஷலைஸ் பண்ணுறதாக சொல்றாரு. இங்கே வந்தா இந்த உள்ளூர்ல இருக்கிறவாங்க அவர் யோஜனை பண்ணிட்டு வெளியில வந்தாராம். அப்போ ஒருத்தர் அங்கே போயிருந்தார். அவர் கேட்டாரா, நீங்க யாரு என்ன சமாச்சாரம்னா, நான் இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேன், திருக்கோட்டியூர் அப்படியே பார்க்கணும், அவர் திருமாளிகை எது அப்படின்றதா. இப்போ நீங்க பேசினாலே அவர் தான் திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்றதா தூக்கி வாரி போட்டுதான். என்னன்னா தங்களுடைய மகாத்மத்தை வெளிக்காட்டாமல் பாலியன திஷ்டாசயத்தின் வேதம் சொல்றது. குழந்தைய போல இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு ரிலீஜியேஷன் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு கை குழந்தைய மாதிரி இருக்கணும். அது என்ன பண்ணணும், அதை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு ஏதாவது தெரியுமா, ஐயோ பாவம் இன்னசென்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்து அதை எப்படி இன்னசென்டா நினைப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கணும். பால்யான திஷ்டாசயத்தினாக்க குழந்தை பண்ற மாதிரி எச்சப்பட்டது இதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தை எப்படி சகஜமா இருந்துட்டு ஒன்றும் தெரியாமல் அப்படி அப்பாவியா இருக்கோ அந்த மாதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுவாமியை பக்தரை பார்த்தாக்க என்ன பண்ணணும்னு கேட்டா பயப்படணும். அவளுடைய பெருமை எல்லாத்தையும் வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனால சாதாரண சுவாமியை நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் ரொம்ப கேஷுவலா பழகக்கூடாது. மரியாதையாக இருக்கணும்ன்றதான். பயப்படணும்னா மரியாதையா கௌரவத்தோட இருக்கணும்ன்றதான். இன்னொருத்தர் இருக்கார், அவரை பார்த்தா எப்படி இருக்கணும்னு கேட்டார். இது ஆக்லாத சீத நேத்ராம்பு புலகீர்த்த காத்திரவான் சதா பரமநாமிகா திரட்டத்திய சர்வதேகின்னு சொல்றது. என்ன அப்படின்னு கேட்டார், பெருமாளை பார்த்துட்டாலும் பெருமாளுடையதான கதைகள்லாம் கேட்டாலும் இல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் அவருக்கு என்ன ஆகும்னு கேட்டாங்க, குரல் தடுக்கெடுக்கும், அதுக்கப்புறம் கண்ணுல இருந்து முத்து முத்தா ஜலம் பெருகும் அப்படின்றதான். ஆக்லாத சீத நேத்ராம் போகும், அது குளிர்ச்சியான கண்ணுல இருந்து நீர் வரும். கோபத்துல வருத்தத்துல அழுதாக்க அது சூடா இருக்கும். ஆனந்தத்துல இந்த மாதிரி பக்தியெல்லாம் அழுத்தோம்னாக்கா அது குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்றதான். ராமானுஜர் ஞாபகம் இருக்கா, அவர் யாதவ பிரகாசன் தப்பான அர்த்தம் சொன்ன உடனே யாதவ பிரகாசருக்கு என்ன பேச்சு விடுச்சு, ராமானுஜர் அதையே நினைச்சு இவர் சொன்னதான தப்பான அர்த்தத்தையே நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணில இருந்து வருத்தத்துல சூடா கண்ணீர் வந்து அந்த யாதவ பிரகாசன் தொடையில விழுந்து சுரியன்னு அவருக்கு தொடர் சூடா இருக்க என்னன்னு நம்ம எட்டி பார்த்து வந்து பார்த்தாராம். ஏன் அழகா அப்படின்னு நீங்க சொன்ன அர்த்தத்தை நினைச்சா வருத்தமா இருக்கும். அப்போ வருத்தத்துல இருந்தாக்க அது உஷ்ணமா இருக்கும், பக்தியில ஆனந்தத்துல இருந்தாக்க சீதமாக இருக்கும் அப்படின்றதான். அம்பு அது என்னன்னாக்க வருத்தத்துல பண்ணச்ச வேகமா கொட்டும், தாரதாரியா இருக்கும். இதுல முத்து முத்தா விழும். ஆக்லாத சீத நேற்ற அம்பு உலகீர்த்த காத்திரவான் மயில் பூச்செரியும் அப்படின்றதான். அப்படிப்பட்டதான பக்தர்கள் நாக்கு எழுத்திருக்கணும், கண்ணில இருந்து முத்து முத்தா ஆனந்த கண்ணீர் வரணும். அதே மாதிரி உடம்பெல்லாம் மேற்பூச்சல் எறியணும். இப்படிப்பட்டதான பாகவதரை பார்த்தா எப்படி இருக்கணும், பிரீதி யோக்கியன் அவரை பார்த்துட்டாலே போதும். சாஸ்திரம் என்ன சொல்றது, திரஷ்டவிய சர்வதேகி. இவரை டிஸ்கிரைப் பண்ணிருக்க எவ்வளவு அது போட்டா அதுவே போராதான்னு கேட்டா அது இல்லை. அப்படி இருக்கிறவாள் நேர்ல பார்த்தாதான் புரிஞ்சுக்க முடியும். இந்தியமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் பூர்வாசிரமத்துல அவர் இதுல போய் சிதம்பரத்துல கோவிந்தராஜ பெருமாளை தில்லை திருச்சித்திரக்கூடம்ன்றதாக திவ்ய தேசத்துல சேர்ந்தார். அங்க அந்த கோவிந்தராஜ பெருமாளை அவர் இதுக்கு ஹோட்டல் மடத்துல அழகிய சிங்கராக வரதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்துல போய் மங்களாதாசனம் பண்ணார். மங்களாதாசனம் பண்ணா சரணாகதி கட்டியத்தை உறக்க சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சு அனுபவிச்சாராம். அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்போ நடராஜர் சன்னதியில இருந்த தீட்சிதாரெல்லாம் ஓடி விட்டாங்க. ஓடி சுத்தி நிற்கிற அத்தனை பேரும் அவ்வளோ தீட்சிதாரெல்லாம் அவ்வளவு சுலபமா அவர் அந்த காலத்துல ஒன்றும் எவ்வளோ குவாலிஃபைடா இருப்பா, நல்லா இருப்பா. அத்தனை பேரும் சூழ்ந்து நிற்கிறா. என்னன்னா இவர் பெருமாளை சேவிக்கிறத நாங்க பார்க்கணும். திரட்டவே சர்வதேகி. அதே மாதிரி அதே அந்த அழகிய சிங்கரை பின்னால அழகிய சிங்கராக ஸ்ரீரங்கத்தில் இருந்துச்சு. டெய்லி மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி வாக்கில் ஸ்ரீரங்கம் கோவிலில் போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வருவாராம்.
அப்படி போகத்தே அங்கேயும் சரணாகதி கத்தியம் இது எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டே அந்த ஒவ்வொரு பெருமாள் சன்னதியிலேருந்து தயார் சன்னதி போகிறதுக்கெல்லாம் நீண்ட பிராகாரம் இருக்குங்க. அதெல்லாம் அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. பின்னாடி ஒரு கணபாடிகள், வேத கணபாடிகள், ஒரு சாஸ்திரிகள் வந்திருந்தார். அவர் கிளு ஓடி வந்து, சுவாமி இது என்ன ஸ்லோகம், இது யார் பண்ணது, ரொம்ப அழகா இருக்கே நீங்க சொல்றது அப்படின்றதான. அதனால அப்படி அவர் இது எம்பெருமானார் சாய்ச்சது சரணாகதி என்றுதான சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிறவரை பார்த்தா என்ன பிரீத்தி யோகியம், பார்த்தாலே எப்படி இருக்கும்னு கேட்டேன். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்றதான. அதனால அப்படிப்பட்டதான பக்தர்கள்லாம் இருக்காளோ. இந்த மாதிரியான இந்த பெண் எப்படி இருக்கான்னு கேட்டார். இவள் தன்னுடையதான சொரூபத்தை உணர்ந்தவள். என்னன்னு கேட்டார், கிருஷ்ணனே வந்து என்னை அழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு உள்ள இருக்க பரபரப்பு இல்லாமல் இருக்கு. வெளியில இருக்கிறவளும் பரபரப்பா இருக்காங்க. இவ எப்படி இருக்கான்னு கேட்டா, கிருஷ்ணனே வந்து அழைச்சிட்டு போகட்டும். அது என்ன வெளியில இருக்கிறவாளுக்கு பரபரப்பு, உள்ள இருக்கிற இவளுக்கு மாத்திரம் இவ்வளவு கூலா இருக்காளே அப்படின்றதாக கேட்டா, அதுக்கு காரணம் சொல்றா, லக்ஷ்மணனை போல வெளியில இருக்கிறவாள் தான் பரபரப்பு, கைங்கரியத்திலே பரபரப்பு. இவளுக்கு என்னன்னு கேட்டா, பரதனை போல இவளுக்கு. இன்னொன்னு என்னன்றதாக கேட்டா, இது பாருங்க, பெருமாளை வந்து சரணாகதி பண்ணிட்டோம்னாங்க, பெருமாள் நம்மளுடையதான அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். பக சமர்ப்பணம்ன்றதுதான பேரு. பரன்றதாக சொன்னா நம்மளுடையதான பொறுப்பு. அந்த பொறுப்பை பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறோம். பெருமாள் அதை ஏற்றுக்கிறேன்றதாக சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டா, நம்ம சரணாகதி பண்ணியாச்சு, நம்மளுக்கு பெருமாள் மோட்சத்தை அனுகிரகிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால நம்ம கூலா இருக்கணும். பெருமாள் எப்போ வந்து எப்படி அனுகிரகம் பண்றானோ அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண் உள்ள இருக்காளாம் அப்படின்றாங்க. தத்தசே சதுசம் பவேத்துன்னு இதுல சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டி சொல்றாங்க. என்ன, சரைஸ்து சங்குலாந்திருத்வா லங்கான் பரபலாந்தனஹ மாம்னேயேதி காதுஸ்தஹ தத்தசே சதுசம் பவே அப்படின்றதான. ராமன் இங்க லங்கைக்கு வந்து பானங்கள்னாலே இந்த லங்கை எல்லாத்தையும் ஜெயிச்சு அவன் என் கைப்பற்றி என்னை அழைச்சிட்டு போனால் அதுதான் அவனுக்கு பெருமை, பொருத்தமானது. அனுமான் முதுகுல ஏறிட்டு நான் போறதோ இல்ல நானே என்னுடைய பாகிப்பிரத்தியத்தினுடைய மகிமையினால என்னை காப்பாத்திக்கிறதோ இதெல்லாம் பண்ண முடியாது. பஸ்மாக தேஜசார்த்ததாக சொல்ற ராவணா, நான் நினைச்சேன்னா அவனை இப்பயே ஒரு பிடி சாம்பலா இருக்குவேன் என்னுடைய பாகிப்பிரத்தியத்தினால. பண்ண மாட்டேன். ராமனுடையதான உத்தரவு இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அது என்ன கேட்டா, பெருமாளிடத்திலே நம்மளுடையதான பல சமர்ப்பணம் பண்ணிட்டாக்க பெருமாள் வந்து காப்பாற்றுவார். ஏன் காப்பாற்றுவார்? பெருமாளுடைய சொத்து நம்மளாம். பெருமாளுடைய சொத்து, பெருமாள் சுவாமி, அவனை சேர்ந்ததான வஸ்து நம்மளுது. அப்போ உடையவன் உடைமையை வந்து தானே ரட்சிப்பான் அப்படின்றதான. அதனால என்ன பண்ணோம்னா, கிருஷ்ணனே வந்து என்ன கூட்டு போகணும்னு இந்த பெண் உள்ள இருக்காளாம். உடையவன் உடைமையை ரட்சிப்பான்ற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடக்க வேண்டும். தம்பி மேல நடக்க வேண்டியதான இடம் அது. உடையவன் உடைமையை ரட்சிப்பான்னா, உடைமைன்றது ரெண்டு விதமா இருக்கு. அறிவுள்ளது ஒண்ணு, அறிவில்லாதது ஒண்ணு. சேதனம் அச்சேதனம் ரெண்டு இருக்கு. சேதனத்தை ஒரு மாதிரி ரட்சிப்பான், அச்சேதனத்தை ஒரு மாதிரி ரட்சிப்பான். அறிவில்லாததை தானே ரட்சிப்பான். அறிவு இருக்கிறத அவன் கேட்கும்படியாக பண்ணி அதன் மூலமாக ரட்சிப்பான். பெருமாளுடைய சங்கல்பம் இதுதான். பெருமாள் ரட்சிக்கச்சு என்ன பண்றாங்கன்னா, உடையவன் உடமையை ரட்சிக்கிறது கட்டாயம். நம்ம போய் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டாக்க அவன் காப்பாற்றணும்னு என்ன அவனுக்கு கட்டாயம், நிர்பந்தம் ஒன்றும் இல்லையே. ஆனா காப்பாற்றுவான். ஏன்னா அவனை சேர்ந்தவர்கள் நம்ம, அதனால பெருமாள் காப்பாற்றுவான். எதை வச்சுட்டு காப்பாற்றுவான்னா, சரணாகதியை வச்சுட்டு காப்பாற்றுவான். எதுக்கு சரணாகதி? அவனே பண்ணக்கூடாதான்னு சொன்னா, அதுக்குதான் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க, வைஷமியம் நைட்ரண்யம்ன்றதான தோஷம் பெருமாளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றாரு, ஒரு ரெண்டு உபாயத்தை கொடுத்திருக்காரு. பக்தி யோகம், அஷ்டாங்க பக்தி யோகம்ன்றதை பண்ணணும். அது பண்ண முடியாதவர்களான அகிஞ்சனர்களுக்கு சரணாகதி என்றதான வழியை காட்டியிருக்கிறார். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் முதல் பாசுரத்தில் சொல்றாங்க. மார்கழி அப்படின்னா மார்கசீரம், அது தலை சிறந்ததான வழி. எதுன்னா சரணாகதி தான் தலை சிறந்ததான வழி. அதைத்தான் சொல்றது இந்த திருப்பாவையில
சரணாகதியை தான் நிறைய சொல்றா. 28வது பாசுரம் 29வது பாசுரத்திலாம் அதைத்தான் சொல்றா. முந்தின பாசுரம் இதுக்கு முந்தினது 7வது பாசுரத்திலேயும் பிரபத்தி பண்ணணும்ன்றதாக பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே வியாக்கியானத்தில் அது சாதிச்சிருக்காங்க. ஆக சேதனனை ஒரு உபாயத்திலே மூட்டி அதன் மூலமாக ரட்சிக்கும்ன்றதாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஏன் அப்படின்னா பார்ஷியாலிட்டி அண்ட் கம்பேஷன் இல்லைன்றதான போல பெருமாளுக்கு வரக்கூடாது. ஏன்னா யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றினாக்க இவரை ஏன் காப்பாற்றினார் பெருமாள், இவரை ஏன் காப்பாற்றல அப்படின்றதான கேள்வி வரும். பெருமாள் என்ன ஆன்சர் பண்ணுவார், ஏன் இஷ்டம் நான் காப்பாற்றினேன், நீ யார் கேட்கறதுன்னு சொன்னாக்க ஓகே. ஆனா டிக்டேட்டர் ஆகிடும், பார்ஷியாலிட்டின்றதாக ஆகிடும். அதனால பெருமாள் தனக்கு இம்பார்ஷியலா இருக்கணும்ன்றதான அந்த பெயர் வேணும். அதே சமயத்துல கருணை இல்லாதவன்றதான தோஷமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உபாயத்தை சேதனன் வச்சிருக்காரு. அறிவு கொண்டு நம்மளுக்கெல்லாம் அந்த ஞானத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்க இதை பண்ணணும் அப்படின்றதாக. இது பண்றதுக்கு என்ன வழியாக எல்லாருக்கும் இது பண்ண வருமா, சரணாகிதியை எல்லாருக்கும் பண்ண வருமானதாக கேட்டாக்க அதுக்கு தான் சத்சங்கத்துல இருக்கணும், சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும். நல்லவர்களுடைய பக்தர்களுடைய பழகிட்டாக்க அது தானா கொண்டு போய் ஒரு ஆச்சாரியனிடத்துல சேர்த்து விட்டுரும். இதுக்கு தனியா ஒன்று பெருசா பண்ணவே வேண்டாம். ஒரு குரூப்ல போய் நம்ம வாட்ஸ்அப்ல மெம்பர் ஆகிட்டோம்னாலே அதுவே காப்பாது. முன்னெல்லாம் நம்ம நடத்துறதான இடத்துக்கு போகணும், இப்போ பிசிக்கலா போகணுன்றது கூட இல்லை, ரொம்ப ஆன்லைன்லயே எல்லாம் வந்துருக்கு. அதனால அதுல போய் சேர்ந்து அதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாலே அந்த சத்சங்கா பவனிஸ்ருஹோ குருமுகா சீசம் பிரபத்தியாத்மமானதாக சொல்லி நடாதூரம் வாழ்ந்ததாக தேசிகனுக்கு ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் அவர் தான் சுதப்பிரகாசிகைன்றதாக சீபாடிக்கு இருக்கின்றான வியாக்கியானத்தை சாதித்தவர். அவர் எழுதினதான இந்த ஸ்லோகம் காத்தால் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள்ல இதுவும் உண்டு. அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா சத்சங்கா பவன், சத்சங்கத்தினாலே என்ன ஆகும்னா ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு அவன் மேல மேல சரணாகிதியை பண்ணி பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாவான் அப்படின்றதான. அப்படி இந்த பெண் உள்ள இருக்கா. தத்தஸ்ய சதுசம் பவேத்துன்னு சீதா பிராட்டி இருக்காலும் ராமன் வந்து இங்க என்ன கையை பிடிச்சி அழைச்சின்னு போனாலும் பெருமாளுக்கு பெருமை. நானா எதுவும் பண்ணக்கூடாது, நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா என்னன்னா பெருமாளை நம்பி பாணிகிரகணம் பண்ணிட்டு அவனுக்கு பத்தினியாக இருக்கேன்னு அவனையே நம்பிட்டு இருக்கேன். அதுதான் அங்கே சரணாகிதி. இங்க ஆத்ம சமர்ப்பணம்ன்றதுதான் சரணாகிதியாக கல்யாணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சேர்ந்ததான விவாகம். அது இங்க இது அதுக்கு என்னன்னா நிச்சயதார்த்தம் தான் ஆத்ம சமர்ப்பணம். அச்சராதி மார்க்கத்துல போட்டு ஜான்வாசம் அங்க போய் பெருமாளை அடையிறதுன்றது இருக்கு, அதுதான் பாணிகிரகணம் அப்படின்றதான். ஆகையினால இதுதான் அந்த அச்சிராதி மார்க்கத்துல போய் பரமபதத்தை அடைஞ்ச உடனேயே 500 அப்சரஸ்கள் வந்து இவனுக்கு எல்லா விதமான அலங்காரமும் பண்றா. என்ன பண்ண ஜான்வாசத்துல என்ன பண்றா, என்ன பண்றா, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுக்குறா, அப்புறம் அதை போட்டுக்கிறா, டை கட்டிக்கிறா, டிரான்ஸ்மிஷன்ட்டு போட்டு டை, அப்புறம் பவுடர் போட்டுக்கிறா, சென்ட்டு தடவிடுறா, மாலையை போடுறா, அப்புறம் நல்ல கலர் பொடியெல்லாம் போடுறா, ஜான்வாசம் இதுல அழிச்சுட்டு போறா கார்ல அப்படின்றா. இதே தான் அந்த பிரம்ம ரகத்துல அழிச்சுட்டு போறா. சதம் மாலா ஹஸ்தாக, சதம் அஞ்சன ஹஸ்தாக, சதம் சூர்ண ஹஸ்தாக, சதம் வாசோ ஹஸ்தாக, சதம் பண ஹஸ்தாக அப்படின்றதாக சொல்லி 500 அப்சரஸ்கள் வந்து இவனுக்கு பிரம்மாலங்காரத்தை பண்ணி பிரம்மகந்தம் பிரம்மரசம் இது எல்லாத்தையும் இவனுக்கு புகுர விடுகிறார்கள். பிரம்மகந்தம் தான் என்ன ஸ்ப்ரே பண்றாங்க, பெருமாளோட போய் சேரணும், அதுக்கு வேண்டியதான அந்த எல்லாத்தையும் பண்ணி வைக்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஆக இப்படி அந்த பெருமாளை அடைவதற்கு அவன் காட்டினதான வழியான பக்தி அல்லது பிரபத்தின்றதான ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை செய்யணும். அதை செஞ்சுட்டோம்னா எப்படி இருக்கலாம்னா இந்த பாசுரத்துல சொல்றதான பெண் எப்படி கிருஷ்ணனே வந்து என்ன காப்பாற்றணும்னு இருக்காளோ அப்படி இருக்கலாம், அப்படிதான் இருக்கணும். ஒன்ஸ் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அதை பத்தி அப்புறம் கவலையே படக்கூடாது. சரணாகதிக்கு முன்னாடி கவலைப்படுறது அதிகாரத்துல செய்யணும். சரணாகதி பண்ணிட்ட அப்புறம் அதிகாரம் பண்ணிட்டா விசுவாசம் இல்லைங்கிறதாக காட்டும். அதனால சரணாகதிக்கு அப்புறம் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்றதாக சொல்லி அப்படிதான் இருக்கணும். இந்த பெண் அப்படி இருந்தாள் அப்படின்றதாக.
அப்படி இவர்கள்லாம் வந்தார். அவளை கூப்பிடுறார். அவளுடையதான திருமாளிகை அப்படின்றார். திருமாளிகை அது சின்ன வீடு, சாதாரண குடிசை வீடாக தான் இருக்கலாம். ஆனாலும் அதை எப்படி சொல்லுவான்னு கேட்டாங்க, அதை திருமாளிகைன்றதாக சொல்லுவோம். ஆச்சாரியர்கள் முன்னாடி, நம்ம பெரியவர்கள் முன்னாடி நம்மளுடைய வீடு 10 கிரவுண்ட்ல ஒரு பெரிய வீடா இருந்தாலும் அதை குடிசைன்றதாக தான் சொல்லணும். ஆச்சாரியன் ஒரு சின்ன வீட்டுல ஒரே ஹால்ல ஒரு கிச்சன் தான் இருக்கு அப்படின்றதா, சின்னதா 400 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லை, அப்படி இருந்தாலும் ஓட்டு வீடா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது திருமாளிகை அப்படின்றதான அந்த பெரியவர்களுடையதான அந்த வீட்டை திருமாளிகைன்றதாக சொல்லணும். நம்மளுக்கு குடிசைன்றதாக சொல்லணும். அப்படி இந்த பெண்ணுடையதான இது வீட்டை வர்ணிக்கிறார்கள். எப்படி இருக்குன்னா, அப்படியே வைரத்திலேயே கட்டியிருக்கான், நவரத்னத்திலேயே கட்டியிருக்கான். என்ன மாதிரி நவரத்னம்னா, நவரத்னம்லாம் வாங்கிட்டு இது பார்க்கணும், அதுல தோஷம் இல்லாமல் இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அது பர்டிகுலரா டைமண்ட்லாம் பார்த்தாங்க, அதுல கருப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இன்னும் சில தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தோஷங்களே இல்லாததான வைரத்தை வச்சுட்டு, மணிகளை வச்சுட்டு இவளுடையதான திருமாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கிய தூமணி மாடம். தூமணி மாடம்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம், தோஷமே இல்லாதது, 100% பக்கா. சிலதெல்லாம் இருக்கு, ஒரு 100 எடுத்தோம்னாக்க ஒரு 80 வந்து பியூரா இருக்கும், ஒரு 20 கொஞ்சம் அதுல ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டா, அதுல இருந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. இந்த 80 பியூரா இருக்கிறத தனியா வச்சுட்டு, தோஷம் இருக்கிறதான 20 தனியா தள்ளி வச்சிருவாங்க. அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எடுத்தாலும் அதுதான் பெருமாள் தான். இவளுக்கு எப்படின்னா 100% பக்காவா இருக்கிறது, அதுல ஒன்றும் மிக்ஸே இல்லாததான மணிகள் இருக்கு, அது இந்த பெண்ணுக்கு. பெருமாளுக்கு எப்படி இருந்ததாக கேட்டா, ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதான மணிகள்ல இருந்து பொறுக்கி எடுத்து நல்லதா எடுத்து அவனுக்கு கட்டிட்டு இருக்கார். இதெல்லாம் யார் சொன்னான்னு கேட்டா, இது வந்து சொன்னார்கள். அதாவது அந்த துவளில் மாமணி மாடமாளிகை தொலைவில்லி மங்கலம் தொழுமிபடை உடைத்ததாக சொல்லி, தொலைவில்லி மங்கலம்னு நவ திருப்பதி திருநெல்வேலியில இருக்கு. அதுல ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருப்புலிக்குடி, பெருங்குளம், திருக்கோளூர், தென்திருப்பேரை, அப்புறம் வந்து இரட்டை திருப்பதி 9ஆச்சு. இந்த இரட்டை திருப்பதியை தான் தொலைவில்லி மங்கலம்ன்றதாக சொல்லுவோம். அரவிந்த லோச்சனன் அப்புறம் தேவப்பிரான்றதாக பெருமாள் 2 பேர் அங்க எடுத்துள்ளார். இந்த தொலைவில்லி மங்கலத்திலே இருக்கிறதான பெருமாளுடையதான ஆலயமானது ரெண்டும் கலந்து வந்தது. பக்காவா இருக்கிறதான வைரம்லாம் சேர்ந்து வந்தது, கொஞ்சம் தோஷம் இருக்கிறதும் மிக்ஸ் ஆச்சு. அதெல்லாத்தையும் பெருமாள் செக்ரிகேட் பண்ணி அந்த இந்த கிருஷ்ண பக்திக்கு போக மீதியை தனக்கு வச்சிருந்தார் பெருமாள் தான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டா, ராஜாக்கள் எல்லாம் அரண்மனை கட்டத்தை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நேர அந்தப்புறத்துக்கு போகும். அது போக மீதி இருக்கிறது தான் தனக்கு அரண்மனை கட்டிப்பார்கள். அந்த மாதிரி தான் இந்த பெண்ணுடையதான திருமாளிகையானது தோஷமே இல்லாததாக இருக்கிறது என்றுதான். இந்த நவ திருப்பதி எல்லாம் பற்றி பேசிட்டு, அது முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நல்லா பார்த்துருக்கோம். போட்டோ எல்லாமும் இருக்கு. இது போது ரெனோவேஷனுக்கு முன்னாடி ரொம்ப பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும், ஆக்சஸே இருக்காது, ஒரே நெருஞ்சி முள்ளா இருக்கும் அந்த தொலைவில் ரெட்ட திருப்பதி எல்லாம். அப்புறம் டிவிஎஸ்ல ஸ்ரீமான் வேணு சீனிவாசன் அவருடைய எஃபர்ட்னால இந்த 9 திருப்பதியையும் எடுத்து, அதே மாதிரி இந்த திருக்குறங்குடியும் பண்ணியிருக்காங்க. இந்த 9 திருப்பதியையும் எடுத்து பிரமாதமா பண்ணி, நித்தியப்படி திருவாராதனம் நடக்கும்படியாக பண்ணி, டேட்டை ஃபுல்லா திறந்திருக்கிற மாதிரியும் ஃபெசிலிட்டேட் பண்ணி, அர்ச்சகர் எப்பவும் அங்கே இருப்பார். பெரிய இதுல எல்லாம் பாப்புலரா இருக்கிற சன்னதியில நோ ப்ராப்ளம். கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு, கூட்டம் வராததான சன்னதியிலையும் த்ரூ அவுட் தி டே அது திறந்திருக்கிற மாதிரி பண்ணி, அங்கேயே அர்ச்சகர் எல்லாம் வச்சு அந்த திவ்ய பிரபந்தம் வேதம் எல்லாம் நடக்கும்படியாக பண்ணி, அது கோவில அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கிறது அவர் டிவிஎஸ் அவருடையதான பெரிய கைங்கரியம். அது சொல்லவே முடியாது. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். அது இது பண்ணது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலா அதை பத்தி தெரியும். என்ன அப்படின்னு கேட்டா,
டிவிஎஸோட செலிபிரிட்டினியர் ஸ்ரீமான் சேஷாத்ரின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் அந்த சுவாமியை அவரும் நானும் ஒன்றா காலக்ஷேபம் பண்ணோம். புதுசை கிருஷ்ணமாச்சார சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணோம். அதனால அப்போ நவதிருப்பதியெல்லாம் எப்படி ரெனோவேட் பண்ணாருன்றதெல்லாம் அவர் சொல்லுவார். அப்போ பிரபந்தம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து 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 பண்ணி அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை ரெஸ்டோர் பண்ணிருக்கோம். அதுவும் முக்கியமானது. நம்ம புதுசாக கட்டுறதாக பண்ணாமல் அதுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன முன்காலத்தில் இருந்ததோ, பாசுரங்கள்ல இருக்கிறதோ, இல்லை பிரச்சனம் போட்டு பார்த்து அதில் எங்கே இருக்கோ அதில் அங்கெல்லாம் வருது. அதை எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாரும் அவசியம் போயிட்டு வர வேண்டியதான இடம். இப்போ ரொம்ப டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆகாரங்கள் எல்லாத்துக்கும் அங்கெல்லாம் வசதி இருக்கு. ஆழ்வார் திருத்தணிக்கு போயிட்டாக்க அங்கேருந்து கார் வச்சு ஆக்ஷன் போகிறாங்க. ஆஃப் அ டேல முடிச்சுடலாம். அதனால அப்படிப்பட்டதான அந்த கொலைவெளி மங்கலத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப இதுவா பெருமாள் செகண்ட் கிரேட் தான் தனக்கு வச்சுக்கிறார். தாயாருக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படின்றதான வைரமெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. அது ஜாதகம் பார்த்து அவளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். குருவித்தம்ன்றதாக சொல்லி அதுவும் ரொம்ப விசேஷம்ன்றதாக சாஸ்திரத்தில் சொல்றது. அது இது ரூபி அதுதான் சொல்றான். மாணிக்கத்தை சொல்றான். அது ஆற்றுல இருந்தாலே ஹெல்த் வரும். அதே மாதிரியான வெல்த் வரும். அதே மாதிரி இது அதை நினைச்சாலே வருங்கிறார். ஆற்றுல இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு பவர் கிடைக்கும். அதனால அதை நினைச்சாலே அப்படி கிடைக்கும்ன்றதாக மூணாவது முக்கியமா சொல்றா. என்ன சொல்றான்னு கேட்டாக்க பகவானிடத்திலே பக்தி உண்டாகும். இது இருந்தா இந்த ரூபி இருந்ததுன்னாக்க குருவித்தம்ன்றதாக அது ட்ரெடிஷ்னலா சொல்றாங்க. அது பகவானிடத்திலே பக்தி உண்டாகும் அப்படின்றதாக அப்படியெல்லாம் அந்த மணிகளுக்கெல்லாம் உண்டு. எவ்வளவோ நம்மளுடையதான இதுக்கெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் அது போட்டுக்கிறோம். குலசேகராழ்வார் ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான மணியை சொல்லுகிறார். பக்தாபாய புஜங்ககாருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபீலோச்சன சாதனாம்புதமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி காந்தாமணி ருக்மிணி கனகுட துவந்தைக பூஷாமணி சேயோதேவ சிகாமணி விசதுனோ கோபால சூடாமணி. கிருஷ்ணன்றதான தைரம் இருக்கோம். அதை வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. எனக்கு மந்திரமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சத்ருச்சேதைக மந்திரம் சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம்ன்றதாக சொல்லி வேதத்திலே முழங்கப்பட்டதான மந்திரம் நம்மளுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது, மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கிருஷ்ண மந்திரம்ன்றதாக. அதனால அப்படிப்பட்டதான அந்த பெண்ணுடையதான திருமாளிகையை சொல்ற துகளில் தூமணிமானது சுற்றும் விளக்கெரிய சுற்றும் விளக்கெரிய எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வச்சிருக்கியம்மா. என்ன நல்ல மெத்தையில வேற படுத்துக்கிற விளக்கேற்றி வச்சுட்டு இந்த நிறைய அந்த இதுல தானே நவரத்தினத்துல தானே கட்டியிருக்க. அதுலயே நல்ல பிரகாசம் இருக்குமே, விளக்கேற்றி அப்படின்றதான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ற மங்களார்த்தமாக தீபங்கள். எல்லாரும் கேட்கிறார்கள், எலக்ட்ரிசிட்டி இந்த பல்ப் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, எதுக்கு நல்லெண்ணெயையும் நெய்லையும் விளக்கேற்றுறேன் அப்படின்றதாங்க ஒரு கேள்வி. அதுதான் சாஸ்திரத்தில் சொல்றது மங்களார்த்தமாக. அது இதெல்லாம் மங்களம் கிடையாது. பெருமாளுக்கு இதெல்லாம் ஆகாதுன்றதா. கர்ப்ப கிரகத்தில் நிறைய கோவிலில் போட்டுட்டு மாட்டாங்க. ஸ்ரீரங்கத்தில் திருப்பதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயிலையோ நெய் விளக்கிலையோ அதுதான் பெருமாள் சன்னதியில இருக்குன்றதாக. அதனால அப்படி இதுல நெகட்டிவ் இது வருது, அதுல பாசிட்டிவ் லைட் அண்ட் அதர் வைப்ரேஷன்ஸ் வருதுன்றதாக. இன்னொன்னு சொல்லுவா கிராமத்திலாம் நல்லெண்ணெயில விளக்கேற்றினா இல்லைனாக்கா இந்த இன்னொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் விளக்கேற்றினாக்க இந்த மாதிரி இதெல்லாம் வராது, ஒன்றும் பூச்சிகள்லாம் வராதுன்றதாக. அந்த விளக்கமுடையதான ஸ்மெல்லுக்கே அந்த பக்கத்தில் பூச்சிகள்லாம் வராது. மங்களார்த்தமாக நிறைய எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்றதான். தீபாவளி, கார்த்திகை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு விளக்கு தானே. அதனால் விளக்கு பூஜைன்றதாகவே நிறைய இடத்துல இப்போ பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை பேரும் இன்வால்வ்மெண்ட் பண்ணி அவளுக்கும் ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ்மெண்ட்டும் வருது. அதனால் அதுவும் ரொம்ப விசேஷம் அப்படின்றதான். அப்படி சுற்றும் விளக்கிய தூபம் தமிழ குயில்களை மேல் கண்வளரும் நல்ல அகில் குகை, சாம்பிராணி குகை அப்படின்றதான். அது எப்படி இருக்கணும்னு கேட்டால் ரொம்ப ஹை குவாலிட்டி இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் போட்டாக்க
புகையே கண்ணுக்கு தெரியக்கூடாது, அந்த இதுதான் தெரியணும், வாசனை தான் தெரியணும். அந்த தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். துயிலனை அந்த இது வஞ்சனைக்குதான் சொல்லி அது ஒசரமா இருக்கணும், குளுத்தியா இருக்கணும், நல்ல சாஃப்டா இருக்கணும், வாசனையா இருக்கணும். இதெல்லாம் சொல்றோம். சின்னதா இருக்கணும், சூடா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் பஞ்சனை அப்படின்றதாங்க. இந்த 5 குவாலிட்டி படுக்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதாங்க சொல்லி அப்படிப்பட்டதான மெட்டையில படுத்துட்டு சுத்தி விளக்க ஏற்றி வச்சிருக்கேன். எதுக்கு விளக்க ஏற்றி வச்சிருக்கேன்னா, கிருஷ்ணன் வந்தாருனாக்க அவனோட உலாவணும் மூலம் உலாவத்தும் போது அந்த எல்லா இடத்துலையும் மங்களத்துக்காக விளக்கேற்றி வைக்கிறது. அந்த கிருஷ்ணனோட போச்சு பெருமாளுக்காக எல்லா இடத்துலையும் வாசனைக்காக சாம்பிராணி அப்படி தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். எங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டா தூக்கமே வரல. அதுவும் அந்த மெத்தையும் படுக்கையும் பார்த்தாலே கோபம் வருது. கிருஷ்ணனுடையதான பிரிவினாலே விரகத்திலே இருக்கிறதான எங்களுக்கு ஆழ்வார்லாம் சொல்றார், இது வெண்மலப்பள்ளி வெண்பள்ளி ஆகும் அப்படின்றதான நல்ல சாஃப்டா இருக்கிறதான பெட்டெல்லாம் கூட கொதிக்கிறது, முள்ளு மாதிரி இருக்குன்றதான பெருமாளுடைய பிரிவினாலே நீ எப்படிமா இதெல்லாம் சரி செய்து தூக்குற அப்படின்றதான தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். கண் வளரும் நீரான போதுவே போதுமினோ நேரிடையே நீராட்டம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கௌரவமான வார்த்தையினாலே இங்க சொல்றாங்க. அடியார்களை பத்தி பேசத்தே தூங்குறாருன்றதாக உறக்கம்னு சொல்றதோ தூக்கம்னு சொல்றதோ கூடாதுன்றதாக சொல்லி கண் வளரும் அப்படின்றதாக அந்த இது சொல்றாரு. பொற்றாமரை கயம் நீரான போனாள் அப்படின்றதாக பகவானை அனுபவிக்கிறதுக்கு போயிருக்கான்னு சொல்றது ஆழ்வார் எப்படி சொல்றார், பொற்றாமரை கயம் நீராட போனாள் அப்படின்றதாக. மடக்கிலேயே கைகூப்பி வணங்கினாலே நம்ம வளர்த்ததான ஒரு குழந்தையா இருந்ததுனாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் அது பெருமாளுடையதான பேரை கடம்புரத்து பெருமாளை பார்த்து அவனை பார்த்து கைகூப்பி அவன் திருநாமத்தை சொல்லிட்டுனாக்க வளர்த்ததனால் பயன்பட்டேன் அப்படின்றதாக சொல்லி அதை பார்த்து கைகூப்புவார்ன்றதாக சொல்லி இது எவ்வளவு வசந்ததாக இருக்கிறது என்றுதான். இது அசுரத்துல வந்து மாத்திரம் இல்லை, இஞ்சமேட்டு சிம்மன் அழகிய சிங்கர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணிச்சு. அடியவங்களுடையதான ஆச்சாரியன் குருசே நடாதூர் சீபாஷி சிம்மாசனம் விஷமாச்சாரிய சுவாமி அவர் காலக்ஷேபம் பண்ணிச்சு. 40 பேரோ என்ன பண்ணாங்க, ஒரு செட்டுக்கும் 40 பேர், 3-4 செட்டு அது செட்டு தான். அப்போ யாரும் வந்தாங்க, ஜட்ஜி வருவார், இன்னும் பெரிய விஐபி வருவார், கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவெல்லாம் பெரியவெல்லாம் வருவார், பெரிய மனுஷெல்லாம் பார்க்கறதுக்கு வருவார். அப்போ ஐசங்கர் என்ன பண்ணுவார், 2 இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உடையவர்கள். தன்னோட தங்கிட்ட காலக்ஷேபம் பண்றதான அந்த பசங்களெல்லாம் பார்த்து எப்படி சொல்றாருன்னா, இப்படி அவள்லாம் ஒரு ஸ்டேட்டையே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்றதாங்க அப்படி பிரைஸ் பண்ணுவார். இது சொல்றாரு கண் வளரும்ன்றதுக்கு அதை சொல்றார். அதே மாதிரி 43வது பட்டம் அழகிய சிங்கரும் அவர்கிட்டையும் புருஷ சுவாமி காலக்ஷேபம் பண்ணார். அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணச்சு 2 பேரும் பிரைவேட்டா இருந்தாங்க. வாப்போன்னு சொல்லுவார். 3rd பர்சன் யாராவது வந்துட்டா, இவர் இருக்காரு இந்த சுவாமி ஆச்சாரியன் சிஷ்யன்றது 2 பேரும் பிரைவேட்டா இருந்துச்சேதான் வாப்போ வாப்போ போங்கோ இவர் இருக்காரு, இவர் எல்லாம் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வாப்போ போங்கோன்னு 3வது மனுஷன் வந்துட்டாங்க. அவ எதுக்கு இவர் பேசிட்டு எப்படி பேசணும்னு தான் கேட்டாங்க. நம்ம கிட்ட படிக்கிற அதுவும் அந்த காலத்துலாம் குருகுல வாசம் பண்ணாங்க, ஃபுல்லா அப்படியே இதுவா இருப்பார், பவ்யமா இருப்பார். இப்போ வேணா நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்காது குறைய தவிர அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. எப்படி வாழ கூடாதுன்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்லை. அதைத்தான் விரும்புவாங்க. இவர்களுக்கெல்லாம் கூச்சமா இருக்கணும்னா நம்மள போய் வாங்க போங்கன்னு சொல்றாரு அப்படின்றதாக இருப்பார். ஆனா அவர் அப்படி சொல்லுவார். எதுக்குன்னா இதெல்லாம் அனுஷ்டானத்துல காமிக்கிறான்னு வாங்க போங்கன்றதாக சொல்றார். அந்த மாதிரியான கண்வளரும் உயிரினை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவான்
எப்படி தூங்குறாங்க, நாங்கெல்லாம் இங்க வெளியில குடிச்சிட்டு இருக்கு, நீ எப்படிமா தூங்குற அப்படின்றதான் கேட்டார். பெருமாளிடத்திலேயே நான் சரணாகதி பண்ணி என்னையே ஒப்படைச்சுட்டேன், பெருமாளும் வாக்கு கொடுத்துருக்கான். சரம ஸ்லோகம்ன்றதுல என்ன சொல்றாருன்னா 2 வரி இருக்கு. முதல் வரியில நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாரு பெருமாள், 2வது வரியில அவன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லைன் மாமேகம் சரணம் பிரஜா அகம்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நீ அவள் கொண்டு வா, நான் அவனை கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடலாம்னு பெருமாள் சொல்லல. நீ இதை பண்ண, நான் இதை பண்ணேன்றதாக மாசுச்சாகான்றதாக. அதனால பெருமாள் அப்படி கேரண்டி கொடுத்துருக்காரு. ராமாவதாரத்திலையும் என்ன சொன்னார், சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீபிதே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. இது என்னுடையதான விரதம் அப்படின்னுதான். மித்ரபாவேன சம்பிராப்தம் நெஞ்சஜேயம் கதஞ்சனா. மித்திரனாக வந்தாலும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். மித்ரபாவேன ஃப்ரெண்டா கூட வரவேண்டாம், ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்தாலும் போறோம் அப்படின்றதான. இந்த மாதிரி சொன்னார் பெருமாள். வாயால சொல்லிடுவார் எல்லா இடத்தையும், நிஜமாவே அப்படி பண்ணுவாரான்னு கேட்டார். அடுத்ததே சொல்றாரு, இது சொல்றாரு இல்ல, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். ஏ சுக்ரீவா, விபீஷணன் இருக்கான் ஐஷன்வா. அங்க போய் பார்த்தாங்க விபீஷணன் வரல, ராவணன் தான் வந்திருக்கான்னு. ஐஷன்வா ராவணன் ஸ்வயம். ராவணனே விபீஷணன் மாதிரி கெட்டப்புல வந்திருந்தாலும் ஐஷன்வா. ஸ்வயம் ராவணா 10 தலையோட வந்திருந்தாலும் அபயம் ஐஷன்வா. என்னன்னா தத்தமஸ்ய அபயம் மயா, அவனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன். யாருக்கு கொடுத்த? தத்தமஸ்ய அபயம். அவன் தான் பரம விரோதியா இருக்கான், பெரிய அபச்சாரத்தை பண்ணி இருக்கான். அதனால பெருமாள் என்ன சொல்றாருன்னா, நீ இதை பண்ணிட்டேன்னாங்க, நீ நிற்பரோ நிர்பயோஸ்மின்றதாக என்னிடத்திலே இருக்க வேண்டும். நம்ம பண்ண வேண்டியது என்ன கேட்ட, பரம ரகசியமான விஷயம் அது. வீடு மின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானே வீடு செய்வினேன்றதாக ஆழ்வார் 2வது திருவாய்மொழியில இதை சாதிக்கிறார். வன்புகழ் காரணம் தின்கடல் சேரே. இந்த திருவாய்மொழிக்கு அவதாரிக்க வச்சு ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் சொல்றார், பரம ரகசியமான பிரபத்தியை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் உபதேசிக்கிறார். ரொம்ப உயர்ந்ததான பிரபத்தியை உபதேசிக்கிறார்னாக்க முதல் திருவாய்மொழியிலேயே சொல்ல வேண்டியதுதானே, உயர்ந்தான இடத்துலயே சரணாகதியை சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு நான் கேட்டார். பெருமாளை பற்றி முதல்ல சொல்றேன். அவன் ஜெகத்காரண பூதன், சர்வஜன், சர்வேஸ்வரன், சர்வ அந்தர்யாமி, தோஷம் இல்லாதவன், சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கான், எல்லாத்தையும் நியமிக்கிறான், உபய விபூதிநாதன் இத்தியாதி விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்றேன். அந்த 10 பாசம் ஒழுங்கா பொறுமையா கேட்டு பெருமாளிடத்துல ஈடுபாட்டோட இருந்ததுன்னாக்க உனக்கு அப்புறம் பிரபத்தியை சொல்றேன். ஏன்னா இதந்தே நாதபஸ்காயன்றதாக கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. தபஸ் பண்ணாதவாளுக்கும் அசூயை அவளுக்கு சொல்லாத, அசூயை இருக்கிறவாளுக்கு சொல்லாத, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அதனால முதல் 10 பாசனத்தினால பெருமாளுடையதான பெருமை எல்லாத்தையும் சொல்லி, அதுல யாருக்கு ஈடுபாடு இருக்கோ, பெருமாளிடத்துல வேஷம் இல்லாமல் பிரீத்தியோட வராடோ அவளுக்கு சொல்றேன்றதான. அதனால அப்படிப்பட்டதான அந்த பெண்ணானவள் உள்ள உரைக்கின்ற பெருமாளிடத்திலே கரத்தை கொடுத்ததுனாலே அவங்க மார்பிலே கை வைத்து உறங்குமா போலே. மல்லாந்து பட்டுன்னு மார்ல கையை வச்சு தூங்குறாருனாக்கா என்ன அர்த்தம்? ஒரு கவலை இல்லை, ஒரு இந்த மனுஷனை பாருன்னு சொல்லுவாங்க. மல்லாந்து பட்டுட்டு 2 கையும் மார்ல வச்சுட்டு வரட்டையும் வச்சுக்கணும். மார்ல எவ்வளவு காரியம் இருக்கு கல்யாணத்துக்கு, இந்த மனுஷனை பாரு ஒரு கவலையும் இல்லாம தூங்குறார் அப்படின்னா அந்த மார்ல கை வச்சுன்னு தூங்கிட்டாக்க ஒரு கவலையும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றோம். ஒரு டென்ஷன் கிடையாது, ஒரு கவலையும் இல்லை, சரணாகதியை பண்ணிட்டாக்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்றதான. அதனால அப்படிப்பட்டதான இந்த பெண்ணானவள் கவலை இல்லாமல் இருக்கிறாளேன்றதான சொல்றார். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்றதான விஷயத்துல அந்த பெண்ணுக்கு ஈடுபாடு, அதுலயே போக்கஸ். ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு கைங்கரியத்தை சொல்றது. வெளியில இருக்கிறவாளுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல அவளுக்கு போக்கஸ். அதனால அவர்கள் தூங்காம வெளியில வந்து கூப்பிடுறாங்க. உள்ள இருக்கிறவன் பெருமாள் திருவடிகளையே சரணமாக கண்டிக்கிறேன்றதாக உள்ள இருக்கிறான்னு
அதனால பெருமாள் எப்படியும் கொடுத்துருவாருன்றதான அப்போ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய். மாமான் மகளே அது அந்த உறவு வேணும்ன்றதான். ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, அந்த ஆச்சாரியர்கள்லாம் இருந்தாலும் அப்போ ராமானுஜர் ஜெகதாச்சாரியனாக எடுத்தவர்கள் அவருக்கு முதலியாண்டார் அப்புறம் எவ்வாறுக்கெல்லாம் அவரோட அந்த ரிலேஷன்ஷிப் உண்டு. அதாவது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். பூர்வாசிரமத்தில் அவர்தான் ரிலேட்டிவ்ஸ், உறவுக்கார பந்துக்கள் இருந்தார். கூறுத்தாழ்வானும் ரொம்ப அத்தியந்த நெருக்கமான சிஷ்யர். ஆனால் அவருக்கு ரொம்ப குறையும். எம்பெருமானாரோடு எனக்கு ஒரு குடல் துவக்கு இல்லையே. முதலியாண்டாருக்கும் எவ்வாறுக்கெல்லாம் எப்படி அவளுக்கு அந்த ரிலேட்டிவ்ன்றதான திருமேனி சம்பந்தம் இருக்கோ அது எனக்கு இல்லாமல் போயிடுது. அந்த வம்சத்திலே எனக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடுது அப்படின்றதான. அதே மாதிரி தான் இது சொல்றார் சுவாமி ஆளவந்தார் சொல்லிட்டு எங்க பிறக்கணும்னு கேட்டார். பெருமாளே நீ மோட்சம் கொடுத்தா போதும், இல்லை நீ எங்க வேணா என்னை பிறக்கும்படியாக பண்ணு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எங்க பிறந்தாலும் அது பக்தனுடையதான வீட்டுல நான் பிறக்கணும். அங்க ஒரு புழுவா பிறக்கிறேன், அங்க ஒரு புல்லா பிறக்கிறேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாகவதாருடையதான திருமாளிகையில எனக்கு ஒரு பிறப்பை கொடுத்துரும். அது போலதான் தவதாசிய சுதைக சங்கினா பவனே ஸ்வஸ்தபி கீத ஜன்மமே இதரா வசதே சுமாஸ்மபூது அபிமே ஜன்ம சதுர்முதாத்மனா. பிரம்மாவா என்ன சிருஷ்டிக்கிறேன்னா கூட வேண்டாப்பா, என்ன ஒரு புல்லு புழு பூச்சியாக அடியார்களுடையதான ஆச்சாரியர்களுடையதான திருமாளிகையில அப்படி அங்க பிறக்கும்படியாக எனக்கு ஒரு பிறவியை கூட அது தோறும் அப்படின்றதான. அதனால மாமான் மகளேன்றதான உறவு வேண்டும் அப்படின்றாங்க. இவர் முதலியாண்டான்றதான ஆச்சாரியன் அது சொல்ற ஒரு சிம்மமா ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவும் சிம்மமானது சிம்ம சரீரத்திலே சேர்த்து போகும் ஜந்துக்களை போல எம்பெருமானார் சம்சார உத்தீர்ணம் பண்ண அவரோடு சேர்ந்ததான நாமும் சம்சாரத்தை தாண்டுகிறோம். அவரோடு குடத்துவக்காலே அப்படின்றார். எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் சமாசிரயணம் பண்ண என்ன சொல்றாங்கன்னா ராமானுஜதாசன் அப்படின்றத எல்லாருக்கும் ரீநேம் பண்ணுவாங்க. சர்டிபிகேட்ல 1000 பேர் இருக்கலாம். நம்மளுடையதான பேர் என்னன்னா இந்த ரிலீஜியஸா பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் ராமானுஜருடையதான தாசர்கள், ராமானுஜருடையதான பக்தர்கள் எல்லாம் அந்த சம்பந்தத்தினாலே நம்மளும் சம்சாரத்தை தாண்டுகிறோம் அப்படின்னு குடல் இருந்ததான கதை கேட்கிறார்கள். கூறுத்தாழ்வான் அப்படி ஆசைப்பட்டார். எம்பெருமானார்கிட்ட எனக்கு ஒரு ஃபேமிலி இது திருமேனி சம்பந்தம் இல்லையே அப்படின்றதாக அவர் ரொம்ப குறைப்பட்டார். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் அப்படின்றதான இது சொல்றாரு. பிதரம் மாதரம் தாரா புத்திரான் பந்தோ சகீம் குரு சர்வதர்மாம்ச சங்கத்திய சர்வகாமாம்ச சாட்சரான் லோக விக்ராந்த சரணோ சரணம் தே பிரஜம் விபோன்றதாக சொல்லி எல்லாத்தையும் விட்டு பெருமாளே உலகத்ததான உன்னுடைய திருவடிகளையே பற்றுகிறேன் அப்படின்றதாக. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளை பற்றுகிறேன், வீடு வாசல் உறவு எல்லாத்தையும் இருக்கிற கற்றை விட்டு உன்னை பற்றுகிறேன்றதாக சொன்னாலும் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டார். நல்ல மதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டேன் மக்களே. இந்த பாசகத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணாங்க. பகவானிடத்திலே பக்தி கொண்டவர்களான அந்த ஃபேமிலி அவளுக்கு வாய்க்கும். அது என்னன்னா அது தோஷம் இல்லை. நம்மளுடையதான ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸும் பகவத் பக்தி உடையவர்களாக இருந்துட்டா தோஷம் இல்லை. மற்றபடி இருந்துட்டாங்க கொண்ட பெண்டேன் மக்களுக்குனால் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் பற்றி யாரும் இல்லை அப்படின்றார். அது என்ன பொருள் கையுண்டாய் செல்லங்கானில் போற்றி என்று எழுவர். நிறைய பணம் வச்சுட்டு காரில் போய் இறங்கினாங்க. வங்கோ 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. என்ன சாப்பிட்றீர்கள்? ஹார்லிக்ஸா போட்டுட்டாவான்னு கேட்பார். அவனே ஒரு இது ரிசெஷன் ஆயிட்டு ஒன்றும் வேலை இல்லை பணம் இல்லைன்னு போனாக்க என்ன ஆகும்னு கேட்டாங்க. அவ இந்த குளத்துல ஜலம் இல்லைன்னாக்க எப்படி பறவை எல்லாம் குளத்தை விட்டு போகும் அந்த மாதிரி இவா ஏன்னே கேட்க மாட்டா அப்படின்னு அடுத்தது சொல்றார்.
அப்படி சொல்றதான ஆழ்வாரே இந்த பாசுரத்தை சொன்னால் பகவத் பக்தி உடையதான வாயுநல் மக்களை பெற்று மகிழ்வர் என்றதாக சொன்னாலும் அப்படி நல்ல பகவத் பக்தி கொண்டதான ஃபேமிலியானது அமையுள்ளதாக சொல்லுகிறார். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிக்கதவத்தை திறக்க வேண்டும். அந்த உள்ள இருக்கிற பெண் சொன்னால நீங்களே திறந்து பார்ப்போம், நீங்களே திறந்து பார்ப்போம் அப்படிங்கிறார். கமிங் அப்படிங்கிறதாக சொல்றாரு. அந்த மாதிரி அவர் சொன்னார். கமிங் வாசல்ல வந்திருக்கா, எழுந்து போய் இது பண்ண வேண்டாமான்றதாக சொன்னார். அவன் கிருஷ்ணானுபவத்தில் இருக்கா. பாகவதாளுடையதான திருவடியெல்லாம் நம்ம வீட்டில் படணும். அந்த பாகவதாளுடைய ஆச்சாரியர்களுடையதான திருவடியில் இருக்கிறதான தூசி இருக்கேன், அது நம்ம வீட்டில் பட்டதுன்னாக்க அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்கும். நம்ம பரம்பரையானது 21 தலைமுறைக்கு அது சேமத்தை அடையும்னு சொல்றாங்க. அதுக்கு அனங்கராச்சாரிய சுவாமி சொல்றாரு, பொன்னடி சாத்த வேண்டும்னு தான் பரிபாஷையில கூப்பிடுவோம். ஆச்சாரியர்கள் எல்லாம் அடியனுடைய குடிசைக்கு எழுந்தவரை பொன்னடி சாத்த வேண்டும், உங்களுடையதான பொற்பாதங்களை என்னுடையதான வீட்டிலே பதிக்க வேண்டும், அதனாலே எனக்கு க்ஷேமம் வரணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கச்சே ஒரு சுவாமி, ஒரு பகவத் பக்தர் அவர் வீட்டுக்கு வந்தாருனாக்க வாச கேட்டுக்கிட்ட நிற்க வச்சு ஒரு மண்டாளியில ஜலத்தை கொடுத்து காலை அறுப்பிட்டு உள்ள வச்சிருக்கோம். அப்படி வரக்கூடாது. ஆத்துக்குள்ள அவ அப்படியே வரணும் அப்படின்றதான அவர்களுடையதான திருவடியில இருக்கிறதான அந்த துகள்களானது நம்ம ஆத்துக்குள்ள வந்து விழணும் அப்படின்றதான். அதுக்காக சாத்தத்துல என்ன பண்றோம், அந்த நிமந்திரம் சுவாமிகள் கடைசியில அவளுக்கு வெத்தல்பாக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு அவளை வழி அனுப்பி வைக்கிறோமோ இல்லை. அப்ப அந்த வாசப்படியில நம்மளுடையதான அங்கவஸ்திரத்தை அங்க போட்டு அவ அதை மிதிச்சுட்டு போனோம். அந்த பாத தூளியெல்லாம் எடுத்து நம்ம மேல போட்டுக்கிறோம் தலையில. நம்ம ஃபேமிலியில இருக்கிறவர்களுக்கும் அதை போடுறோம் அப்படின்னு. அப்படி அந்த பாத தூளிக்கு அவ்வளவு பெருமை. அதனால என்ன, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், உள்ள வாங்கோன்னு அவ சொல்றா. இவா சொல்றா வெளியில இருக்கிறவா ரொம்ப லேட்டஸ்டா இருக்கு, அழகா டிசைன் இருக்கிறதுல எங்க டோர் எங்க வால்னே தெரியல, ஹேண்டில் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால நீயே தரலாம் அப்படின்றதான. அதனால மணிக்கதவும் தாழ்த்திரவாய், நீரே திறக்க வேண்டும் அப்படிங்கிறது. துரியோதனன் இங்கே இவருடையதான பஞ்சபாண்டவர்களுடையதான மாளிகையில அரண்மனையில ஜலம் எங்க தரை எங்கன்றதெல்லாம் தெரியாமல் வெறும் தரையா இருக்கிற இடத்துல வேஷ்டியை தூக்கிட்டு போவாங்க. ஜலம் இருக்கிற இடத்துல சரிக்கு விழுந்தான், வேஷ்டியெல்லாம் நினைச்சதுன்றதாக திரௌபதி பார்த்து சிரிச்சாங்க. அந்த மாதிரி இருக்கு உன்னுடையதான இந்த திருமாளிகையில இருக்கிறதான கதவெல்லாம் எங்களுக்கு தெரியல, எப்படி திறக்கணும்ன்றதும் தெரியல, நீயே திறக்கணும்ன்றதா. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்றதாக இந்த மாதிரியாக இது பார்த்தாக்க. அப்புறம் அவ அம்மா அங்க நின்றுட்டாலும் அவ அம்மா பார்த்து அவ அம்மா பொண்ணுகிட்ட சொன்னாலும் இவெல்லாம் வந்திருக்கா, அடியார்கள்லாம் வாசல்ல நினைச்சே, நீ இப்படி இருக்கிறது சரியில்லை, எவ்வளவு நேரமா அவங்க கூப்பிடுறாங்கதாக அவளுடைய முகத்திலே அந்த பாவம் தெரிஞ்சது. அவள் வார்த்தையாலேயும் தன் பெண்ணுக்கு சொன்னாள் அப்படின்றார். உடனே அவளை கூப்பிடுறார், மாமீர் அவளை எழுப்பீரோ, மா நீங்க தான் அவளை எழுப்புங்களேன் அப்படின்றாங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்றதான. அப்போ இந்த மாதிரி இரக்கம் இல்லாமல் இருக்கலாமா, பெண்ணை பார்த்து சொன்னதான தாயாரே புருஷகாரமாக கூப்பிடுகிறார்கள் அப்படின்றதான. அதனால என்னன்றதான கேட்டா அவ சொல்றா, இந்த மாதிரி மாமீனவளை எழுப்பீரோ, உன் மகள் தான் உண்மையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்றதான. எம்பெருமானார ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அச்சாவதாரத்திலே எழுந்தருளி இருக்கிற ஆண்டாள் எம்பெருமானார கோயில் அண்ணனே வாழ்ந்ததாக. என்னன்னு கேட்டார், அந்த நாச்சியார் திருமுறையில திருமாலிடம் சோலை பெருமாளுக்கு 100 கடா நிறைய சக்கரபந்தம் அங்கார அடிசலும் 100 கடா நவநீதமும் சமர்ப்பிக்கிறேன்னு வாயார சொல்றேன்னு நினைச்சுட்டாள். மானசீகமாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றதாக ஆண்டாள். அது காலக்ஷேபம் எடுத்திருந்தார் எம்பெருமானார் கோஷ்டி. நாச்சியார் திருமணி காலக்ஷேபம் செய்திருந்தார், பாடம் எடுத்திருந்தார். அப்போ இந்த பாசுரம் வந்தது, நான் வாய்வேந்து பராமி வைத்தேன் சொல்லி வாயாக சொன்னேன். உடனே எம்பெருமானார் தோணித்தான், ஆஹா ஆண்டாள் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறதுனால அங்கேருந்து அங்கே திருமாலிடம் சோலைக்கு போக முடியல, அவளால் பண்ண முடியல, நம்ம உடனே போய் ஆண்டாள் பிரார்த்திச்சிட்டதை
அதை சமர்ப்பிப்போன்றதாக அழகர் கோவிலுக்கு போய் அந்த பெருமாளுக்கு 100 தடா அக்கார அரிசிலும் இதுவும் வெண்ணையும் சமர்ப்பிச்சார் அப்படின்றார். சமர்ப்பிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாளை சேவிச்சார். ஆண்டாளை சேவிச்சாக்க அச்சாவதாரத்தில் இருக்கிறதான ஆண்டாள் கோயில் அண்ணனே வாரும் அப்படின்றதான், அண்ணா தமையனே வாருன்றதான. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு எழுதுறதற்கு தான் சிஸ்டருடையதான அந்த இது எல்லாத்தையும் மனசெல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதை எப்படியான அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான், அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுவான்றதாக தெரியும். அப்படி எனக்கு தமையன் போல இருந்து அந்த திருமாலுக்கு சோலை பெருமாளுக்கு என் சார்பாக நீங்க சமர்ப்பிச்சேட, அதனால நீங்க எனக்கு தமையன் காரணதாக ஆச்சு. அதனால்தான் வாழி திருநாமத்தில் சொல்ல செய்யும் திரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியேன்றதாக சொல்றோம். அதனால ஆண்டாள் வந்து ராமானுஜருடையதாக தன்னை இருந்தாலும் இவர் எப்படி இருக்காருன்னா பிக்ஷைக்கு போச்சு இவர் திருப்பாவை தான் அனுசந்தானம் பண்ணிட்டு போவார் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டதான மாமியர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான். அதனால இது சொல்லணும். அம்மாவுக்கு என்னன்னாக்க பொண்ணை பார்த்தா பயம். பொண்ணு அப்படி இப்படி ஃபேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காமிச்சாலே அம்மா வாய பண்ணிடுவோம். அதனால இந்த அம்மாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அம்மா கிட்டே சொல்றா உன் மகள் தான் உமையோ. இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், ஒரு பதில் கூட சொல்லலையே, வாய் பேச்சு வராதா, ஐயோ பாவம் அப்படின்றது, ஊமையாயிட்டாளா அப்படின்றதா. அன்றைக்கு எவ்வளோ வாய் பேசாட்டாலும் சில பேருக்கு காது கேட்கும், சத்தத்தை வச்சுட்டு அவ வந்து கதவை திறக்கலாம், பேச முடியாது பட் காது கேட்கும். அது ஒரு காம்பினேஷன் வேறா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது மாடர்ன் மெடிசன்ல இதனால்தான் ஹியரிங் லாஸ்னால தான் ஸ்பீச் வரலன்றது தான் மெஜாரிட்டியா சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் ரிவர்ஸும் உண்டு. வாய் பேச வராது ஆனால் காது கேட்கும்ன்றதாகவும் நானே யாரோ ஒருத்தரை பார்த்த ஞாபகம். காது கேட்கும். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ராத்திரி எல்லாம் கிருஷ்ணனைய நினைச்சு நினைச்சு அனுபவிச்சு அந்த அனுபவத்தினாலே இப்போ ஆயாசத்துல இருக்காளோ, ராத்திரி எல்லாம் தூங்காம இப்போ டயர்டா பட்டாளோ அப்படின்னு சோம்பல் இல்ல ஆயாசம் அப்படின்றதா. டயர்டா போறது இல்லைன்னா லேசினஸ் அப்படின்றதா. அனந்தலம் இல்லைன்னாக்க ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்றதாக. யாராலும் இவளை மந்திரத்தினால கட்டுப்படுத்திட்டாளா அப்படின்றதாக. இவ எழுந்திருக்க கூடாது, தூங்கிட்டே இருக்கணும், ஒன்றும் இந்த மாதிரி நோக்கத்தெல்லாம் போகக்கூடாது, கிருஷ்ணனோட இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக மந்திரத்தினாலே கட்டி போட்டு விட்டார்களா. ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் அவ அம்மா சொன்னாலாம் என்னன்னு தெரியலையே, நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண. ஏன்னா தேவர்கள்லாம் திருப்பாளம் சாஸ்திரத்தில் சொல்றது. ஒருத்தன் வந்து சத்தியம் சொல்றேன்னு சொன்னாக்க அவன் வந்து 3 தடங்கள் வரும். இப்போ டிசம்பர் ஜனவரி 1 வருது, எல்லாரும் ஒரு இது பண்ணிப்பா ரெசல்யூஷன். இன்னிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து வாக்கிங் போகணும், இல்லை ரன்னிங் போகணும், இல்லைன்னாக்க ஏதாவது ஒரு ஸ்லோகம் கற்றுக்கணும். சில பேர் இல்லை டயட் கண்ட்ரோல் பண்ணணும், காஃபியை விடணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிப்பாங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் தான். அதில் ஒன்று சில பேர் நினச்சிக்கிறது 1ஆம் தேதியிலேருந்து சத்தியத்தையே பேசணும், பொய் சொல்லக்கூடாது இப்படின்னு யாராவது சில பேர் நினச்சிக்கணும். அந்த மாதிரி நினச்சிட்டாருனாக்க 1ஆம் தேதி காத்தால 8 மணிக்கு ஃபோன் வரும். இவர் ஏதோ முக்கியமான காரியமாக இருப்பார். இந்த மாதிரி ஃபோன் வந்திருப்பான்னு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆற்றுல இல்லைன்னு சொல்லிவிடும். 1ஆம் தேதி காத்தாலே வந்து இந்த இவர் சொல்றது கூட அவங்களுக்கு காந்த விழுந்தாலும் அது என்னன்னாலன்னா இது ஒன்றும் நம்ம பேர்ல மிஸ்டேக் இல்லை. சத்தியம் சொல்றேன் நல்லது பண்றேன்னு ஒரு மனுஷன் ஆரம்பிச்சாக்க தடங்கள் வரும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால சத்தியம் சொல்றேன்னு ஆரம்பிச்சாக்க 100 விதமான தடங்கள் வரும், 100கணக்கான தடங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது இன்னொன்று சொல்றாரு, அதுக்கு 1000கணக்கான தடங்கல்கள் வரும். இன்னொன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டா பெருமாளிடத்துல ஈடுபாடு பக்தி கொள்றோம். 1ஆம் தேதியிலேருந்து நான் டிடிடி தேவஸ்தானத்துக்கு போய் சேவிக்க போறேன், இல்லை எனக்கு சீனிவாச பெருமாள் கேசவ பெருமாள் சன்னதியில போய் சேவிக்க போறேன், இல்லை ஆத்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நான் சேவிக்க போறேன்னா டெய்லி எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங் போய் தீர்த்தம் சகாரி துளசி வாங்கிட்டு கோவிலில் 4 பிரதட்சணம் பண்ணிட்டு
பண்ணிட்டு வரணும் அப்படின்றதாக ரெசல்யூஷன் பண்ணிட்டு இருக்கான். உடனே என்ன ஆகும்னு கேட்டாங்க, அவருக்கு ஏதாவது ஒரு கம்பல்ஷன் ஆஃபீஸில் டூர் அனுப்பிச்சிடும். 48 நாளைக்கு நீ இந்த பக்கமே வர முடியாது. அங்கே போன இடத்துல அவன் எங்கேயோ நாட்டில் இருந்து கொடுப்பான். இது என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞாயித்தேன கோவிந்தே கிருணாம் பக்தி நிவாரித்தது. தேவர்கள்லாம் கடுப்பாடும். ஒருத்தன் நல்லவன் ஆகணும்னு ட்ரை பண்ணாங்க, இவன் அப்படியே பெருமாள் கிட்ட பக்தி வந்து இவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னா நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து இவன் போயிடுவான். நம்மளுடையதான கண்ட்ரோலில் இருக்கிறதான ஒரு பர்சன் குறையதுன்றதுக்காக இதெல்லாம் பண்ண விடாமல் தடுப்பார்கள். இதெல்லாம் அவங்க சர்ப்ரைஸே இல்லை. ஏன்னா எல்லா ரிஷிகளும் தபஸ் பண்ணச்சு, இன்க்ளூடிங் பெருமாள். பெருமாளை பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணச்சு, எத்தனை அப்சரஸ்கள்லாம் அமைச்சு பெருமாளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அந்தார். பெருமாள் தன்னுடைய தொடையை கட்டினாரா, அங்கேருந்து ஊர்வசி வந்தார். நீ இவளை வச்சுக்கோ உங்க தேவலோகத்துக்கு, நீ என்னவோ அப்சரஸ்லாம் வச்சிருக்கீங்க, அவளை போல 1000 டைம்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கா ஊர்வசி, இதான் நீ வச்சுக்கோ, என்னோட கிஃப்ட் உனக்கு. அப்புறம் அவன் பார்த்தான், பெருமாள் கிட்ட இந்த மாதிரி அப்பாவுலாம் அனுப்பக்கூடாது திலோத்தமையெல்லாம். அதனால ரிஷிகள் தபஸ் பண்ணதையும் இதையெல்லாம் பண்ணிட்டான். நத்திங் நியூ. ஸ்லோகம் சொல்றது என்னன்னா, நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சாலே ஆயிரக்கணக்கான விண்ணங்களை தேவர்கள் பண்ணுவார்கள் அப்படின்றதான ஏமம் பொருந்துயில் மந்திரப்பட்டாலோ தேவர்கள்லாம் கூட பண்ணுவாங்க. இவெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்து இவன் போயிட்டானேன்றதுக்காக மந்திரப்பட்டாலோன்றதுக்கு ஒண்ணுன்னு சொல்றாரு. அது நான் தான் பிரம்மம்னு நினைச்சிட்டு இவன் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கானோ, அப்படி கிடையாது. நீதான் பகவான்தான் நினைச்சுட்டேன்னாங்க, அப்புறம் அது ஒண்ணுமே இல்லை அப்படின்றதாக. அந்த நான் தான் பகவான் தான் பகவானுக்கும் நம்மளுக்கும் நேற்றுக்கே பார்க்கணும். சூத்திரே மணிகணாயுகா இது சொல் நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்தும் நேமே ஜனார்த்தாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே பயமகத்வரம். நீ நான் இவர்கள் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இல்லை, இனிமேலும் இல்லாமல் இருக்க போவதில்லை, இப்பொழுதும் இருக்கிறோம். ஆல் தி 3 டைம்லையும் நம்ம எல்லாரும் இருக்கோம்னாங்க. பரமாத்மா வேற, ஜீவன் வேற, அந்த ஒவ்வொரு ஜீவனும் வேற வேற, இந்த உலகங்கள் வேறன்றதாக அந்த முதல் ஸ்லோகத்திலேயே பெருமாள் சொல்றார் அப்படின்றதாக. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான சித்தாந்தத்தை எல்லாத்தையும் அது பெரியவாழ்லாம் சொல்லிருக்கா. நம்ம பெரியவர்கள்லாம் என்ன ஆச்சாரத்தை வச்சிருந்தாலோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். புதுசா எதுவும் நம்ம ட்ரை பண்ணவே மாட்டோம். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இதுக்கு போனார், மெடிடேஷன் சென்டர் அந்த மாதிரி போனார். அவர் போனாங்க, அவர் அங்கே அந்த அதை நடத்துறதான அந்த குரு இருக்காரு. அவர் சொன்னார், நீங்களாம் எதுக்கு இங்கே வரங்க அப்படின்றது. உங்களுடையதான அந்த இது இருக்கே சாஸ்திரம் சம்பிரதாயம், அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வழி வழியாக எவ்வளவோ ஜென்ரேஷன்ஸாக வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போகிறோம், இது ஒன்றும் பண்ண வேண்டாம்னு அவரே சொல்றார் அப்படின்றதான. அதனால ஏவம் பெரும் மந்திரம் இதுக்கெல்லாம் என்ன மாத்து அவமா சொல்றார், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்றதான. என்ன பண்ணணும் அப்படின்றதான கேட்டார். மந்திரம் பண்ணாலோ ஏதாவது மந்திரம் சொல்லுங்க, நீங்க அது மாத்து மந்திரம் சொல்லுங்க அப்படின்றதாக. நிறைய பாடிட்டோமே, என்ன பாடினார்? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்கிறது. மாமாயன் எவ்வளவோ பேர் பெருமாள் கிட்ட தங்களுடையதான புத்திசாலித்தனத்தையும் மந்திர சக்தியையும் இன்னும் எவ்வளவோ காட்டணும்னு கிருஷ்ணாவதாரத்தில் ட்ரை பண்ணான். சகுனே எவ்வளவோ ட்ரை பண்ணான். அதே மாதிரி குழந்தை கிருஷ்ணனாக இருக்கச்சே பெருமாளுக்கு இந்த வனபோஜனம் பண்ணாரான் காட்டுல. அப்போ பசங்க எல்லாம் ஆத்துலேருந்து எல்லாரும் கொண்டு வரணும். பெருமாள் தன் கையில் இந்த தயிர் சாதத்தை வச்சுக்கிறார், மற்றவாளுக்கு கொடுக்குறார். ஒவ்வொரு விரலுக்கு இடத்துலையும் ஒரு வஸ்து ஊர்கான். அந்த 4-5 விரலுக்கு இடத்துலையும் 4 விதமான ஊர்கா இருக்கு. அதை அப்படியே சாப்பிடுறது, துளி கூட ஒன்னோட ஒன்றும் கலக்கலை. அந்த பசங்களும் அந்த மாதிரியாக வச்சுட்டு கிருஷ்ணன் கைப்பற்றது கிருஷ்ணனுடைய பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து பெருமாளும் சாப்பிட்டார். இந்த பிரம்மா பார்த்தார், அவருக்கு கொஞ்சம் அவருக்கு ஈகோ வந்தது. இந்த கிருஷ்ணன் என்ன இங்கே உட்காந்து நம்மளோட பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு பெருமையெல்லாம் இருக்கேன், இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு லெசன் ஒன்று நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றதாக சொல்லி டக்குன்னு அந்த கையளவு போனார் பெருமாள். இந்த பக்கம் குழந்தையும் பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார் சத்தியலோகத்துக்கு அப்படின்றதாங்க. கிருஷ்ணன் வந்து பார்த்தாக்கா ஒருத்தரையும் காணும் அப்படின்றதாங்க. அது எல்லாரையும் காணுமே பெருமாள் யோசனை பண்ணார். பெருமாள்
நீரே வச்சுக்கோ சுவாமி, இவாளெல்லாம் கட்டி நீங்க கொஞ்சம் சாதம் போட்டு அதில் பார்த்துட்டாங்க, உங்களுக்கே தெரியும், கொண்டாந்து விட்டுருவேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெருமாளே என்ன பண்ணாங்க, அத்தனை பசங்களாகவும் அத்தனை கண்டுபிடிகள் பசுவாகவும் மாறி அதாவது போகிறது, அந்தந்த கண்டுபிடி அந்தந்த பசுவுக்கு போகிறது, தன்னுடைய தாய்க்கு அந்தந்த குழந்தை அவன் அம்மா கிட்ட போகிறது. இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னான். என்ன ஆச்சரியம்னா எல்லாம் பகவான் வைப்போம். அப்போ முன்ன இருந்ததை விட அன்பும் பாசமும் ஈடுபாடும் அதிகமாயிருக்கு. ஏன்னா சாக்காத் பகவானே எல்லாருக்கும் போறோம். தாய் பசுலாம் கண்டுபிடி அப்படி இது பண்றது. அம்மாக்கள்லாம் இந்த குழந்தைய பார்த்தாக்க கண்ணை மணியை கண்ணு நீர்த்ததாக விசைத்திருக்கிறதான தாயார் கூட குழந்தைய அப்படி பாசத்தோட இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் இப்படி இருக்கிறதான சர்வமும் கிருஷ்ணன் ஆச்சு. 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. பிரம்மா பார்த்தார். இது ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்ன்றதாக இங்க வந்தார். இங்க வந்து எல்லாம் இப்படி கிருஷ்ணனே அப்படி அதே மாதிரியாகவே இருந்திருக்கார். மாமாயன் அப்படின்னு அவர் பார்த்தார். பெருமாள் பார்த்தார், நீர் இங்க பார்த்துக்கிறோம், நான் அதுக்குள்ள ரொம்ப இடத்துக்கு போறேன். சத்தியலோகத்துக்கு போனார் கிருஷ்ணன். சத்தியலோகத்துக்கு போய் வாசல்ல இருக்கிறதான அந்த வாட்ச்மேன் துவாரபாலர்கள் அவர்கிட்ட சொன்னா, நாடே ரொம்ப மோசமாயிருக்கு, என்ன மாதிரியே மேக்கப் போட்டு நிறைய பேர் தெரியுறானா, பார்த்து ஜாகிரதையா கவர் பார்த்துக்கணும். அந்த துவாரபாலர்கள் சொன்னாலும், நீ கவலைப்படாதீங்க சுவாமி, யார் வந்தாலும் அவனை கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சிடணும். பெருமாள் போய் பெருமாளுடைய ஆசனத்தில் உட்கார்ந்த அசல் பெருமா வந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த துவாரபாலர்கள்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சாலும் கட்டினாலும் அடி அடின்னு அடிச்சாலும் அவர் சொன்னாரு, நான் தான் அசல் பெருமா. கிருஷ்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு எங்களுக்கு, மரமெல்லாம் இப்படிதான் சொல்லுவான், ஜாகிரதையா இருக்குவான்னு சொல்லுதா, அதனால வந்து 4 அடி வந்துதான். அப்புறம் அந்த பிரம்மாவுக்கு இப்படி அவருடையதான அவஸ்தையும் அவமானத்தையும் பார்த்து அவருடையதான அந்த அகங்காரமானது கொஞ்சம் குறைஞ்சது. நார்மலான உடனே கிருஷ்ணா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும்ன்றதாக சொல்ல, அதுக்கப்புறம் பெருமாள் திருப்பி இங்கே வந்தார். இது பிரம்ம மோகனம்ன்றதாக சொல்லி இந்த மாதிரி பண்றார். மாமாயன் மாதவன் பிரம்மாவே இப்படி வந்தார். இந்திரன்லாம் வந்திருக்கான், எல்லாரும் வந்திருக்கான். சகுனி எவ்வளவோ பண்ணிருக்கான். சகுனி என்ன பண்றான், ஜெயத்திரத்தை வளர்த்தும் போது அர்ஜுனன் சொல்றான், அபிமன்யுவை கொல்றதுக்கு முக்கிய காரணமா இருந்ததான இந்த ஜெயத்திரதனை நாளைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் கொண்டுடுவேன், அப்படி கொல்ல முடியலன்னாக்க நான் தீக்குளிப்பேன். துரியோதனன் உடனே ராத்திரி சகுனியை வச்சுட்டு, என்ன ஆகும் மாமா அப்படின்னு, ஒண்ணுமே கவலைப்படாது. ஏன் மாமா கவலைப்படக்கூடாது, என் தங்கை யாருக்காக தானே இந்த ஜெயத்திரது, என் தங்கைக்காகவும் நான் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும், ஒன்றும் ஆகாது. அந்த ஜெயத்திரதனை ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்ல எங்கேயாம ஒன்று மறைச்சு வச்சுடுறான். அர்ஜுனனுக்கு தெரியாதபடி மறைச்சு வச்சுடுறான். அப்போ அவன் என்ன சாயங்காலம் வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னாக்க தீ குளிச்சிடுவான். அர்ஜுனன் இல்லைன்னாக்க அந்த பக்கம் வீக் ஆயிடும், நம்ம ஜெயிச்சிருவோம். மாமா ஒரு நாள் அவன் அர்ஜுனன் பகல்லே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்பயும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டார். ஜெயதிரதனுடையதான அப்பா ஒரு அவனுக்கு வரம் கொடுத்துருக்கார். இந்த ஜெயதிரதன் தலையை யார் அறுத்து கீழே தந்துறாளோ அவளுடைய தலையை 100ஆக சுகுநூறாக வெடிக்கணும்ன்றதாக அவன் சாபம் கொடுத்துருக்கார். அதனால அர்ஜுனன் இவன் தலையை அறுத்தான்னா அர்ஜுனன் தலையை உடைக்கணும். அர்ஜுனன் ஜெயதிரதனை கொன்னாலும் அவனுக்கு தான் ஆபத்து, கொல்லலைன்னாலும் அர்ஜுனனுக்கு தான் ஆபத்து. துரியோதனா நம்மளுக்கு வின்னிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிறார். பெருமாள் மாமாயன் அப்படிங்கிறார். மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஆச்சு, அந்த ஜெயதிரதனை கண்டுபிடிக்கவே முடியல. சாயங்காலம் ஆயிட்டு எல்லாம் ஒரே டென்ஷன்ல இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க. பெருமாள் தன்னுடையதான சக்கராயுதத்தினால சூரியனை மறைச்சு அஸ்தமனம் ஆயிட்டுன்றதாக சொன்னான். அவன் அர்ஜுனனை பார்க்கணும்னு அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஜெயதிரதன் வெளியில வந்தான். பெருமாள் சக்கரத்தை எடுத்தார், அடிடாஇருந்தார். நான் சொன்னதை பண்றேன்னு சொல்லிக்கலையோ, பண்ணு அப்படின்றதா அடிச்சான். அப்ப என்னன்னா அவ அப்பா கையில போய் ஒழுங்குபடியாக அடி. அர்ஜுனன் அடிச்சான் தலைய, ஜெயதிரதன் தலை அவ அப்பா கையில விழுந்தது. அவ அப்பா என்ன பண்ணா, ஏதோ பயத்துன்னு கீழே போட்டார். என் பையன் தலையை அடுத்து யார் கீழே போட்டாலோ அவன் தலையும் வெடிக்கணும்னு அவ அப்பா தலையும் வெடிச்சு. மாமாயன் மாதவன் தைகுந்தன் என்றென்று. அதனால பெருமாளுடையதான ஆச்சரியம். நம்மளுக்கு ஒரு பெரிய டிக்கெட் இருக்கு, இந்த ப்ராப்ளம்ன்றது வந்து யாருக்குமே சொல்யூஷன் கிடையாதுன்னு செஞ்சா பெருமாள் ரொம்ப சிம்பிளா ஒரு சொல்யூஷன். மாமாயன் மாதவன் தைகுந்தன் என்றென்று. மாதவன் சௌலபியத்தை சொல்றார். மாமாயன் எது சொன்னாலும் கண்ணினம் செலுத்தாம்பினால் கட்டுண்ணன் பண்ணிய பெருமாயன்.
சர்வேஸ்வரனா நம்மளெல்லாம் கர்மாவலை கற்றதான பகவான் ஒரு அவலையான இடைப்பெண் கட்டும்படியாக தன்னை ஆக்கி கொண்டானே திருமாயன் அப்படின்றதான அங்கதான் சொல்றாரு வியாக்கியானத்துல பெருமாள் வைகுண்டத்துல இங்க வராராம். அப்படி அவருக்கு அபலகதாத்மா ஜலம் விருத்தியோ அபிபாசனா அப்படின்றதான சொல்லி அவருக்கு பசி தாகம்லாம் கிடையாதுன்னு வேதம் சொல்றது. அந்த கிருஷ்ணனாக இங்க அவருக்கு பசிக்கிறது, அதுவும் பெண்ணே யாரும் அந்த பசிக்கு ஆகாரம் கொடுக்குறவாளும் யாரும் இல்லாத மாதிரியும், இவனே எடுத்துட்டு திருடுறத மாதிரியும், அந்த திருட்டும் தெரியாத மாதிரியும், அந்த திருவை கைப்பற்றி குடிக்க பிடிபட்டு அம்மா கையால கட்டுப்படுறாங்க. இதை விட என்ன மாயம் வேணும்? கிருஷ்ணன் பசின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் யாரும் கொடுக்கல, அதனால இவனே எடுத்துக்கலாம். அதையும் திருடும்படியாக ஆச்சு. திருட்டும் தெரியல, ஒழுங்கா திருடவும் தெரியல. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், ஏ கிருஷ்ணா, திருடுறதுன்றது நீ கத்துக்கணும்னா என்கிட்ட வா. 6 months அந்த ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பண்ண இங்கே படிச்சுட்டேன்னாக்க உனக்கு எங்கே வேணா கிடைக்கும் அப்படின்றதா சொல்லி திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணன் கிட்ட சொல்றார். அதனால அவனுக்கு தெரியலன்னாக்க உன்னை விட நான் திருத்தல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதான சொல்லி அந்த திருமங்கை ஆழ்வாரும் அப்படி மாமாயன்னு சொன்ன சௌலபியம் அந்த பெருமாள் இப்படி நம்மளோட பழகிற அளவில் சுலபமாக அதைத்தான் இந்த மாமாயன்றதானது சொல்றது. இதெல்லாம் எங்க கற்றுட்டார் பெருமாள் அப்படின்றதான் இவருக்கே தெரியுமான்னா, மாதவன் சொன்னாக்க மகாலட்சுமியை திருமார்பிலே கொண்டவன். அதனால மகாலட்சுமின்றதான யூனிவர்சிட்டியில இதெல்லாத்தையும் படிச்சா நாம் பெருமாள் சௌலபியத்தோட இருக்கணும், எல்லாருக்கும் இரக்கத்தோட இருக்கணும், எளிமையாக இருக்கணும்ன்றதாக எல்லாத்தையும் சொல்லி படிச்சது மாதவன். அந்த ஸ்ரீதரன் சொல்ற மாதிரி மாதவன். அப்படி அந்த மகாலட்சுமி இடத்திலே இவன் பண்ணான் என்பதாக வைகுந்தன் அப்படின்றதாக சொல்லி இவன் எங்க இருக்கான்னு கேட்டா சாமான்யமாக நினைக்காதீங்களோ. வைகுண்டேரும் பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசித்தியாத்மா பக்தை பாகவதை சகான்றதாக சொல்லி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட கூட அந்த பரம்பரத்திலே இருக்கிறதான அந்த பெருமாள் தான் அந்த தேசத்திலே இருக்கிறவன் மிகப்பெரியவன். பலத்தும் சௌலபியம்ன்றதான ரெண்டும் இருக்கு, உயர்வு மேன்மையும் இருக்கு பெருமாளிடத்திலே, சௌலபியம்ன்றதான எளிமையும் இருக்கு. ரெண்டும் கம்பைன் ஆனாதான் ரொம்ப ஷைன் ஆகும். வெறும் பலத்துவம் இருந்தாலும் சுப்ரீமசி மாத்திரம் இருந்ததுன்னா யாருமே ஆக்சஸ் இருக்காது. ஆக்சஸ் மாத்திரம் இருக்கு, சுப்ரீமசி இல்லைன்னாலும் வேல்யூ இல்லை. அதனால சுப்ரீமசியும் இருக்கணும், ஆக்சஸும் இருக்கணும் அப்படின்றதான சொல்லி பரத்வே சதி சௌலபியம் ஏயம் பிரத்யேகத்வே சதி கல்யாண குணாகரத்துவம் அப்படின்றதான உபயலிங்கம்ன்றதாக சொல்லுவோம். பெருமாளுக்கு 2 ஸ்பெஷல் ஐடென்டிட்டி, தோஷம் இல்லாதவன், கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் அப்படின்றதான. இதுல கூறத்தாழ்வான பற்றி சொல்றதான பாசனம்னு அனுபவிக்கலாம். ஏற்கனவே ஒன்று சொன்னோம், மாமான் மகளேன்றதான இடத்துல இந்த பெருமானாரோட நமக்கு ஒரு திருமேனி சம்பந்தம் இல்லையே அப்படி ஆச்சாரியன் கிட்ட பக்தி வந்துருந்தாங்க. அவள்லாம் வர பூர்வாசிரமத்து சொந்தம்ன்றா சொல்லிக்கிறார். இல்ல கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஆச்சாரியனா இருந்தாலும் அவளோட குடும்பத்தை சேர்ந்தவா. இந்த திருமேனி சம்பந்தம் இருக்கு, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லையேன்னு நம்மளுக்கே தோணும். பூரத்தாழ்வான் தோணினது என்னன்னா, ஆச்சாரிய பக்தி எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு இந்த ஈடுபாடு வரும். ஆச்சாரியன் கூட நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையே அப்படின்னு அந்த குறை வரும். அந்த பூரத்தாழ்வான் மணிக்கதவும் தாழ்த்திரவாய்ன்றதாக சொன்னாலும் அவருடைய சரித்திரத்துல கதவு திறக்கிறது 2 இன்ஸ்டன்ஸ் வருது. என்ன அப்படின்றதாக கேட்டார். கூறுங்கிறதான ஸ்ரீகிராமம் காஞ்சிபுரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த ஸ்ரீகிராமத்துல பூரத்தாழ்வான் அவதார ஸ்தலம். அவ பரம்பரையாக பெரிய செல்வந்தர்கள். அங்க எப்பவும் கல்யாணாராதனை நடக்கும். அந்த கல்யாணாராதனை எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் சாப்பிட்டு போயிட்டு ஜெயன்னு இருக்கும். அப்போ ஒரு நாள் தினம் ராத்திரி ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ அந்த இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கதவை சாப்பிடுவோம். அவர் திருமாளிகை கதவுன்றது பெரிய கோட்டை கதவு மாதிரியாக இருக்கும். அது சாத்தினாக்க அதுல இருக்கிற மணியெல்லாம் வேற சத்தம் போடும். திருக்கட்சி நம்பிகழ்ந்ததான அந்த ஆச்சாரியன் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமாளுக்கு தினம் ராத்திரி விசிறி கைங்கரியம் பண்ணுவார். வரதராஜ பெருமாளோட அவர் பேசுவார். ராத்திரியெல்லாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்றதான.
அப்படி பெருமானோட பேசக்கூடியதான திருக்கட்சி நம்பிகள் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குச்சு. கூரத்தாழ்வாருடைய திருமாளிகையில கதவு சாத்துறா. அந்த சத்தம் கேட்கறீங்க கேட்குதான். அது எப்படி கேட்குமான்னு கேட்டார். கரண்ட் இல்லை, ஃபேன்லாம் ஆஃப் ஆயிருக்குன்னாங்க. 5 கிலோமீட்டர் தள்ளி ட்ரெயின் ஓடிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அப்போ கேட்கும். நார்மல் டேஸில் வாசலில் போகிறதே உங்களுக்கு கேட்காது ஃபேன் சத்தத்துக்கு. அதே மாதிரி மாம்பழம் இதில் கேட்க நகரில் இருக்காங்கன்னா மாம்பழத்தில் ட்ரெயின் போகிற சத்தம்லாம் இந்த மாதிரி குவைட்டாக இருக்கச்சே கேட்கும். எக்ஸாம் ஃபயரில் பவர் இல்லை அப்படின்னாங்க. அப்போ எல்லாம் சைலண்டாக இருக்கும். அப்போ அந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாம் குவைட்டாக இருந்தது. பெருமாளுக்கு கேட்டது. பெருமாளும் ஏதோ ஒரு சங்கல்பத்தினால சொன்னார், இது என்ன நம்ம கோவில் கதவு சாத்துறா மாதிரி இவ்வளவு பெருசா சத்தம் கேட்கறது, இது யாருடையதான வீட்டுல கதவு சாத்துறா கேட்கிறாங்க. அப்போ இவர் திருக்கட்சி நம்பிகள் சொன்னாரா, கூரத்துல ஆழ்வாருடையதான திருமாளிகையில கதவை சாத்துறா. ஓ, நம்ம கோவில் மாதிரி இருக்கிற கதவு போல இருக்கு அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். இந்த நியூஸ் வெளியில போச்சு. உடனே ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, பெருமாளுக்கு சமமான ஐஸ்வர்யம்ன்றது கூடாது. கோவிலுக்கு ஹைட்டா நம்ம வீடு கட்ட மாட்டாங்க. கிராமத்துலாம் கோவிலை விட உயரமா வீடு கட்டக்கூடாது அப்படின்னு. கோபுரம் இருக்குதுன்னாங்க அவ்வளவுதான், அந்த விமானம் இருக்குன்னாங்க அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம போகக்கூடாது, பார்த்தீங்களா, போயிட்டு இருக்கக்கூடாது. அவர் உடனே தன்னுடையதான ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் துறந்தார். இந்த கதவு மணிக்கதவும் தாழ்த்திரவா இருந்துட்டாங்க. ஐஸ்வர்யத்தெல்லாம் துறந்து பெருமாளை வந்து சேவிச்சார். பெருமாளை சேவிச்சுட்டு உடனே ராமானுஜரை போய் சேரணுன்றதான ஸ்ரீரங்கத்துக்கு போனான் அப்படின்றதான இந்த கதவு. ஸ்ரீரங்கத்தில் போனாங்க. கோவிலுடையதான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து திருவரங்கத்து அமுதநாததான ஆச்சாரியனிடத்திலே இருந்தது. எம்பெருமானாருக்கு கோவில்ல நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணி அது பக்காவா பண்ணணுன்றதான ஆசை. ஆனா அந்த கண்ட்ரோல் திருவரங்கத்து அமுதநாதர்கிட்ட இருக்குது. எப்படி வாங்கிறதுன்னு தான் கேட்டார். அப்போ அவர் திருவரங்கத்து அமுதநாதர் ஒரு வருஷம் சாதம் பண்ணிச்சு. கூரத்தாழ்வான் நிமந்திரணத்துக்கு சுவாமியா போனார். அங்க இதுவா அந்த சுவாமிகளா சாதத்துக்கு கூட்டுவாடு அந்த சுவாமியா போனார். அப்போ எப்பெருமானார் சொன்னாராம், சாப்பிட்டு முடிச்ச உடனே திருப்தியான்னு கேட்பார். திருப்தி இல்லைன்னு சொல்லும். அப்போ என்னன்னு கேட்டார். அவர் என்ன கேட்பார், என்ன சுவாமி வேணும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது போடலாமா, சுயன் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, கண்ணப்படி வேணுமான்னு தான் கேட்பார். கோவில் சாமி கொடுத்தால் திருப்தின்னு சொல்றோம். அதே மாதிரி கூரத்தாழ்வான் நிமந்திரணத்துக்கு போறார். அவர் கடைசியில சாதத்துல ப்ரொசீஜர் இருக்கு, நம்மளும் இன்னும் கேட்கிறோம். அது அவள் திருப்தியான்னு கேட்கணும். திருப்தியான்னு கேட்டாக்க கூரத்தாழ்வான்னு சொன்னா திருப்தி இல்லை, கோவில் சாமி கொடுத்தால் திருப்தின்னு. இதுல பியூட்டி பார்ப்போம், அவர் சாமி குணம். இதுல என்ன தெரியுதுன்னா, சாதத்துல அந்த சுவாமியுடையதான மனசு திருப்திங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இதுல இருந்து தெரியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா உடம்பு இல்லைன்னா 5 கிலோ அரிசி தரேன், நீங்க ஆத்துல போய் தினம் பண்ணி சாப்பிடணும், எல்லாம் சாமான் தரேன்னு சொல்லிருக்கலாம். கோவில் சாதியை கொண்டு கொடுத்தார். அவாவுக்கு சுவாமிகளுக்கு என்ன மனசு திருப்தியோ அது வரைக்கும் நம்ம பண்ணணும். அவர் சாதியை கொடுத்தார் அப்படின்ற மணிக்கதவும் தாழ்த்திரவாய்தான் சொல்லி அந்த அப்புறம் என்னன்னா, அந்த திருவரங்கத்தினா ராமானுஜருடைய சிஷியனாக ஆனார். ராமானுஜர் நூற்றந்தாதின்னு இவர் பேர்ல பாடினார். ஆனா இப்படி கூரத்தாழ்வாரை பற்றி நிறைய சரித்திரங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ் இருக்கிறதான பாசனம் இது. திருமழிசை ஆழ்வாரையும் சொன்ன நம்மாழ்வாரையும் திருமழிசை ஆழ்வார் சொல்லதான பாசனத்தாகவும் அனுபவிக்கிறார்கள். ஸ்ரீரங்க பூர்வ சடத்தை ஈசான பதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சத்திலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே பிரமாந்த மகாதேஷ்காய மகா ஸ்ரீமதே ராமாந்தாய மகா ஸ்ரீமத் யாமமுனியே மகா சதமக மணிநீலா கரகதாரஸ்தா स्तनबल अनिदानी सान्द्रवात्सल्य सिंधु अलग विनिहितापि श्रद्धिराकृतनाथा विलसतु हृदि गोदा विचुलिता मुजानः श्रीमत्यै गोदायै मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मंगलम कौशलेन्द्राय मंगलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैः आचार्ये सत्यदायास्तु मंगलम्
கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.